ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் ரகசிய ராட்சசனே. அத்தியாயம் 21. அர்ஜுனின் வார்த்தையில் ஆரணியின் மனம் வெகுவாக அடிபட்டு போனது. செந்தாமரைக்கும் அர்ஜுனின் நடவடிக்கையில் முகம் வாடிவிட்டது. ஆனாலும் என்ன செய்திட முடியும்? இவனின் கோபமும் நியாயம்தானே என்று எண்ணியவர் அங்கே கலங்கிய கண்களுடன் நின்றிருந்த ஆரணியிடம், அர்ஜுன் கொஞ்சம் கோவக்காரன், அவன் பேசினதையெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. நீ செஞ்சதும் தப்புதானே. அவன் மேல இவ்வளவு பெரிய பழியை போட்டு இருக்கியே. யாராயிருந்தாலும் தன் மேல இப்படி ஒரு பொய்ப்பழியை போட்டா கோபம் வரதானமா செய்யும். அர்ஜுனுக்கு ரொம்ப கோபம் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப ஒழுக்கமானவன். என் பையனை நான் அப்படிதான் வளர்த்துருக்கேன். எந்த ஒரு பொண்ணையும் தப்பான பார்வை கூட இது வரைக்கும் அவன் பார்த்தது கிடையாது. அப்படி ஒழுக்கமா இருக்கிறவன் மேல நீ இப்படி ஒரு பழியை போட்டுட்டியே என்றார் வருத்தமான குரலில். ஆரணி அவரின் முன்பு மண்டியிட்டபடி அமர்ந்தவள் செந்தாமரையின் கைகளை பிடித்து கொண்டு, என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க பையன் மேல இப்படி ஒரு பழியை போட்டது தப்புதான் என்றால் அழத் தயாராக இருக்கும் கண்களோடு. செந்தாமரை யாரையுமே பெரிதாக கடிந்து பேச மாட்டார். இலகுவான மனம் கொண்டவர். ஆரணி கண் கலங்கியதும் உடனே பதட்டமாக, சரிம்மா, அழாத விடு, இப்போ கவலைப்பட்டு என்ன செய்யறது என்றார் பெருமூச்சுடன். ஆரணி, எனக்கு புரியுது, நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா அதை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. செந்தாமரை, கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா யோசிச்சு செஞ்சிருக்கலாம். நீ இந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அர்ஜுன் கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்திருக்கலாம்ல. ஆரணி, அவசரம் எல்லாம் படலத்த, நான் யோசிச்சுதான் இதை செஞ்சேன் என்ற ஆரணியின் வார்த்தையில் அதிர்ச்சி அடைவது இப்பொழுது செந்தாமரையின் முறையாகிற்று. செந்தாமரை அதிர்ச்சியாக, என்னம்மா சொல்ற? யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா? என் பையன் மேல பழி போடுற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு என்றார் புரியாமல். ஆரணி, அதான் அன்னைக்கே எல்லாரும் முன்னாடியும் சொன்னனே அத்த, நான் உங்க பையனை சின்ன வயசுல இருந்தே விரும்புறேன். திடீர்னு அவர் வேற யாரையோ கல்யாணம் செய்துக்க போறார் என்று கேள்விப்பட்டதும் எப்படி என்னை அவரை கல்யாணம் செய்ய வைக்கிறதுன்னு தெரியல. அதனால்தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். அதுக்காக நான் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கல. நல்லா யோசிச்சுதான் எடுத்தேன். இதை செஞ்சால் இதனால் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று நல்லா யோசிச்சுதான் செஞ்சேன். இந்த முடிவினால் வரும் கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் எனக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு. செந்தாமரை, ஏமா, அர்ஜுன் கிட்ட ஒரு வார்த்தை என்று தொடங்கும் முன்பே ஆரணி, கண்டிப்பா உங்க பையன் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரத்த. செந்தாமரை, ஏமா அப்படி சொல்ற? ஆரணி, நான் பார்த்து விரும்பின அர்ஜுனுக்கும் இப்போ இருக்க அர்ஜுனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ இருக்க அர்ஜுன் கிட்ட யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாது. அவர்கிட்ட போனாலே நெருப்ப கக்கிற மாதிரி பாக்குறார். அப்படிப்பட்டவர்கிட்ட நான் அவரை விரும்புறேன்னு சொல்லி இருந்தா கூட அவர் என்னை திருமணம் செஞ்சுக்க மாட்டார். எனக்கு தெரிந்தே எத்தனையோ பொண்ணுங்க அவரை கண்ணெடுக்காமல் பார்த்துருக்காங்க. அவங்கள 10-11 அவர் என்னையும் நினைச்சிருப்பார். செந்தாமரை, அது என்னமோ சரிதாம்மா, அர்ஜுன் இப்போ பழைய மாதிரி இல்ல என்றவருக்கும் தன் மகன் பழையபடியே இருந்திருக்கலாம் என்ற ஏக்கம் அவரின் கண்ணில் தெரிந்தது. ஆரணி, அர்ஜுன் எதனால் இப்படி மாறினாரத்த? செந்தாமரை, அது வந்துமா, அர்ஜுனோட என்று தொடங்கும் பொழுதே அன்னபூரணி, இங்கு என்னம்மா நடக்குது? இவ கூட உனக்கு என்ன பேச்சு என்றார் கோபமாக. அவரின் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியவர்கள் அங்கே கடும் கோபத்தோடு நின்றிருக்கும் அன்னபூரணியை கண்டனர். செந்தாமரை, பூரணி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, வாசல்ல அவ்வளவு அழகா கோலம் போட்டு இருக்குன்னு. எல்லாமே இந்த பொண்ணு தான் செஞ்சுதாம். இங்க பாரு, எவ்வளவு உணவு வகைகளை தனியா செஞ்சிருக்குன்னு என்று ஆரணியை பற்றி பெருமையாக பேசினார். அன்னபூரணி, ஓ, வந்த முதல் நாள்லேயே என்ன செஞ்ச எங்க அம்மாவுடைய மனசுல இடம் பிடிக்கலாம்னு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்க போல இருக்கு. சரியான கைகாரி தாண்டி நீ என்றால் ஏளனமாக பார்த்தபடி. செந்தாமரை, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அன்னபூரணி, அம்மா, நான் ஒன்னும் உன்ன மாதிரி இழிச்ச வாய் கிடையாது. இவ என்ன செஞ்சாலும் நம்புறதுக்கு. இங்க உன் பையன் அவனுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான். இவளால் அவனுடைய மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல. இவ வாசல்ல போட்ட கோலமும் சமைச்சு வச்சிருக்க சாப்பாடும் தான் உனக்கு இப்போ முக்கியமா என்று கோபமாக செந்தாமரையை நோக்கி கேட்டவள் ஆரணியிடம், முதல்ல எழுந்திரு என்றால் தன் ஆள்காட்டி விரலை ஆட்டியபடி. அதில் ஆரணி எழுந்து நிற்க, இங்க பாரு, இந்த அழுது நடிக்கிறது, பாசமா பேசி கவுக்கிறது, இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன். நீ என்ன செய்யறன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க அம்மா சூதுவாது தெரியாதவங்க. அதனால நீ என்ன வேணும்னாலும் பேசி அவங்க மனசை மாத்திடலாம்னு நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டு மருமகன் நீ கிடையாது. உன்னை இங்கிருந்து அனுப்பிட்டு என் தம்பிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் செஞ்சு வைப்பேன். ஆரணியும் தன் அன்னையை போல் மிருதுவாக இருப்பாள். இல்லை என்றால் நாம் பேசுவதற்கெல்லாம் அழுவாள் என்று எதிர்பார்த்த அன்னபூரணிக்கு பெரும் ஏமாற்றம் தான் கிடைத்தது. ஆரணி அன்னபூரணியை நேருக்கு நேராக பார்த்தபடி தன் கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்தாள். அன்னபூரணி, என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ அப்படி பார்க்கற? ஆரணி, பேசி முடிச்சிட்டீங்களா
என்றவளின் வார்த்தையில் அன்னபூரணி அதிர்ச்சியாக பார்த்தாள். ஆரணி, என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ நான் பேசலாமா? என்ன மீறி உங்க தம்பிக்கு நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் செய்றீங்கன்னு நான் பாக்குறேன் என்றால் உனக்கு நான் சற்றும் சளைத்தவள் இல்லை என்பது போல். அன்னபூரணி, என்னடி என்கிட்டயே எதிர்த்து பேசுற? உனக்கு அவ்வளவு திமிரா? ஏன் உன்னை மீறி எங்களால் என் தம்பிக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாதா? என்ன செய்வனி என்று எகிரி கொண்டு வந்தாள். ஆரணி, முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க பாப்போம் என்றால் அதே தோணியில். அன்னபூரணியின் கோபத்தை கண்டு ஆரணி மிரளுவாள் என்று எதிர்பார்த்த அன்னபூரணிக்கு பெரும் ஏமாற்றமாகி போனது. உடனே செந்தாமரையிடம் சென்ற அன்னபூரணி, அம்மா பாத்தியாமா, என்ன பேச்சு பேசுறா பாரு. இவ ஒன்னும் சாதாரண ஆளே கிடையாதுமா, பயங்கரமான ஆளா இருக்கா. செந்தாமரை, நீயா அவகிட்ட வாய கொடுக்கற அன்னபூரணி? இது இவளுக்கும் உன் தம்பிக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது உன்னுடைய தம்பிதான். அன்னபூரணி அதிர்ச்சியாக, அடிப்பாவி, வந்த ஒரே நாள்ல என் அம்மாவை முழுசா உன் பக்கம் இழுத்துட்டியா? இருடி, என் தம்பி வரட்டும், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் என்று திட்டியவர் இவளை திட்டிக் கொண்டே அறைக்கு சென்று விட்டார். செந்தாமரை ஆரணியை மெச்சுதலான பார்வை பார்த்தபடி, ரொம்ப தைரியமான பொண்ணுதானி என்றார் இன்முகமாக. ஆரணி, சரியத்த, எனக்கு மணியாகுது, நான் வேலைக்கு கிளம்புறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டாள். அலுவலகத்தில் அர்ஜுனுக்கு எந்த ஒரு வேலையுமே ஓடவில்லை. அப்படியே சுவற்றை வெறித்தபடி அமர்ந்திருந்தான். அவனின் மனதிற்குள்ளும் மூளைக்குள்ளும் தேவ் அண்ணா என்ற யாழினியின் அழைப்பே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவனின் எதிரே தன்னுடைய ஒரு கையில் நோட்பேடையும் மற்றொரு கையில் பேனாவையும் தாங்கியபடி நின்றிருந்த ஸ்டெல்லா. என்ன இவர், ஒரு நாள் கல்யாணத்துக்கே இப்படி மாறிட்டார்? எப்பவும் ஆபீஸ்ல பிஸியா துருன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கார். பாவம் நம்ம சார், எல்லாம் அந்த ஆரணியால் வந்தது. நாம கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ள அவ பண்ணிட்டாளே என்று ஆரணிக்கு பல திட்டுகளை வாரி வழங்கியபடி அர்ஜுன் தேவின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஸ்டெல்லா. அப்பொழுது லேசாக கதவை தட்டியபடி பிரீத்தி உள்ளே நுழைய, ஸ்டெல்லா, குட் மார்னிங் மேடம். பிரீத்தி அவளுக்கு பதில் அளிக்காமல் சிறிய தலையசைப்பை கொடுத்தவள் அர்ஜுனை பார்க்க அவன் இன்னும் அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தான். பிரீத்தி, அர்ஜுன், இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு என்று கூற, அவள் கூறிய எதுவுமே தன் காதில் விழாதபடி வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருந்தான் அர்ஜுன் தேவ். பிரீத்தி ஸ்டெல்லாவிடம் என்னாச்சு என்று கேள்வியாக கேட்டாள். ஸ்டெல்லா, என்னன்னு தெரியல மேடம், வந்ததிலிருந்தே சார் இப்படிதான் உட்கார்ந்துருக்கார். நானும் நோட்ஸ் எடுப்பதற்காக ரெடியா நிக்கிறேன், பட் சார் எதுவுமே சொல்லாமல் இப்படியே உட்கார்ந்திருக்கார். அர்ஜுன் தேவின் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்த பிரீத்தி அங்கு வைக்கப்பட்டிருந்த டேபிள் வெயிட்டை கையில் ஏந்தியவள் அவனின் டேபிளில் வேகமாக தட்டினாள். அதில் தன் நிலை அடைந்த அர்ஜுன் வாட் என்றான் வெட்டுவதைப் போல். அவனின் கோபத்தை கண்டு ஸ்டெல்லா மிரண்டாள் என்றால் பிரீத்தி எந்த ஒரு பாவனையும் காட்டாமல், அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப நேரமா நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன், ஓ, நான் வேற ஒரு யோசனையில் இருந்தேன். ஓகே சொல்லு, என்ன விஷயம்? பிரீத்தி, ஆஃபீஸ் டைம்ல வேற ஒரு சிந்தனையா என்று நக்கலாக கேட்டவள், பரவாயில்ல, ஒன் டே மேரேஜ் லைஃப்லயே உன்னை நல்லா மாத்திட்டாங்க போல இருக்கே உன்னோட வைஃப் என்றால் பற்களை கடித்து கொண்டு. அதில் அர்ஜுன் அவளை கோபமாக பார்த்தவன், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத பிரீத்தி, நீ வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு என்றான் வெட்டு ஒன்று துண்டை இரண்டாக. பிரீத்தி, என்ன அர்ஜுன், என்கிட்டயே இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுற? அர்ஜுன், உன்னோட கொஸ்டின் தான் என்ன அப்படி உன்கிட்ட கோவப்பட வைக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இனிமே யாரும் என்னுடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசக்கூடாது, நம்ம பிசினஸ்ல மட்டும் தான் பார்ட்னர்ஸ் என்றான் அழுத்தமாக. அதில் பிரீத்தியின் விழிகள் அர்ஜுனை விட்டு சற்றும் அகலாமல் பார்க்க மேலும் தொடர்ந்தவன், சோ நம்மளுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் பிசினஸ் பத்தி மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் என்றான் முகத்தில் அடித்தது போல். பிரீத்திக்கு ஸ்டெல்லாவின் முன்பு அர்ஜுன் இப்படி பேசியது பெரும் அவமானமாக இருந்தது. பிரீத்தியின் மனதில் இருக்கும் திட்டம் என்ன? அத்தியாயம் 22. அர்ஜுன் பிரீத்தியிடம் இப்படி எடுத்தெறிந்து பேசுவதை ஆனந்தம் கலந்த அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்டெல்லா. அவள் இங்கு வேலைக்கு சேர்ந்த நாள் முதல் அர்ஜுன் தேவும் பிரீத்தியும் ஒன்றாக சுற்றி திருவதை தான் பார்த்திருக்கிறாள். பலமுறை ஸ்டெல்லாவே, பார்ட்னராகவே இருக்கட்டுமே, அதுக்காக எப்போதுமே இப்படிதான் 2 பேரும் உரசிக்கிட்டே சுத்துவாங்களா? எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. நிஜமாவே இவங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும்தானா, இல்லை இவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்குமா என்று யோசிப்பதுண்டு. அவ்வளவு ஒற்றுமையாக இருவரும் சுற்றி கொண்டிருந்தவர்கள் இப்படி திருமணம் ஆன ஒரே நாளில் அர்ஜுன் தேவ் பிரீத்தியின் முகத்தில் அடித்தது போல் பேசுவதை பார்க்க அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு புறம் ஆனந்தமாகவும் இருந்தது ஸ்டெல்லாவிற்கு. ஏனென்றால் பல முறை இவள் அர்ஜுன் தேவை மெய்மறந்து பார்த்தபடி நின்றிருப்பாள். அப்பொழுதெல்லாம் பிரீத்தியிடம் நன்றாக வாங்கி கட்டி கொள்வாள். அவளும் இந்த அலுவலகத்தில் பங்குதாரர் என்பதால் அவளை எதிர்த்தும் பேச முடியாது. அவள் வசைப்பாடுவதையெல்லாம் வாங்கி கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக ஸ்டெல்லா சென்று விடுவாள். இப்பொழுது அவளையே அர்ஜுன் எடுத்திருந்து பேசுவதை மகிழ்ச்சியாக பார்த்தாள்.
எப்படியும் அர்ஜுன் தேவ் தனக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. தனக்கு அர்ஜுன் தேவ் கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தை விட பிரீத்திக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆனந்தம் ஸ்டெல்லாவிற்கு பெரிதாக இருந்தது. பிரீத்தி, நீ வெளியில் வெயிட் பண்ணு, சார் கூப்பிடும்போது உள்ளவா என்றால் தன் பற்களை கடித்துக்கொண்டு. அதில் ஸ்டெல்லா அமைதியாக வெளியேறிவிட பிரீத்தி, வாட் இஸ் திஸ் அர்ஜுன், நீ என்ன ஒரே நாள்ல இப்படி ஆளே மாறிட்ட? எனக்கு உன்னை பார்த்தா என்னோட அர்ஜுன் தானா என்று சந்தேகமா இருக்கு. வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி தோணுது. என்ன ஆச்சு உனக்கு என்று படபடவென பொறிந்தாள். அர்ஜுன் தேவ் அவளின் முகத்திற்கு நேராக தன் கையை உயர்த்தி காட்டியவன், ஷட் அப் பிரீத்தி, தேவையில்லாமல் என்ன கொஸ்டின் பண்ணாத. ஐ நீட் சம் ஸ்பேஸ். யூ மே கோ நவ். பிரீத்தி, ஐ நோ யூ நீட் சம் ஸ்பேஸ். நேத்து நடந்த விஷயத்தால உன்னோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது என்று கூறியபடியே அர்ஜுனின் கைமேல் தன் கையை வைத்தாள். அதில் அர்ஜுன் தீ சுட்டார் போல் வெடுக்கென்று தன் கையை அவளிடமிருந்து எடுத்தான். அர்ஜுனின் நடவடிக்கையில் பிரீத்தி புரியாமல் பார்க்க, அர்ஜுன், நான் கோவப்படக்கூடாது என்று பார்க்கிறேன், வெளியில் போயிடு என்றான். அவளின் முகத்தை கூட பார்க்காமல் எச்சரிக்கும் குரலில். அவனின் குரலிலேயே அவ்வளவு கோபம் இழைந்தோடியது. பிரீத்திக்குமே அர்ஜுனின் கோபத்தில் அச்சம் எழுந்தது. சட்டென்று எழுந்து அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். இதுவரை இதுபோல் பிரீத்தியிடம் அர்ஜுன் நடந்து கொண்டதே இல்லை. அனைத்திற்குமே ஆரணிதான் காரணம் என்று எண்ணிய பிரீத்திக்கு அர்ஜுன் தன்னிடம் நடந்து கொண்டதற்கான கோபமும் சேர்ந்து ஆரணியின் புறம் திரும்பியது. ஆனால் பாவம், அவளுக்கு தெரியாதே அர்ஜுனின் தற்பொழுதைய மனநிலைக்கு காரணம் யாழினிதான் என்று. அர்ஜுனுக்கு அவனுடைய நடவடிக்கைகள் அவனுக்கே புதிதாக தான் தோன்றியது. படிக்கும் காலகட்டத்தில் எல்லாம் நன்றாக பேசி சிரித்து அனைவரிடமும் பழகுபவன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அப்படித்தான் பார்த்து கொள்வான். அதன் பிறகு அவனின் குணங்கள் மாறினாலும் அவனுக்கு தெரிந்தது அனைத்தும் கோபப்படுவதுதான். ஏன் எதற்கு என்று கூட தெரியாமல் கோபப்படுவான். ஆனால் இப்பொழுது இருக்கும் மனநிலையோ இது இரண்டிற்கும் மேல் வேறாக இருந்தது. அர்ஜுனின் இதயம் படபடவென அடித்துக்கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு இனம் புரியாத பதட்டம், பரிதவிப்பு அவனை ஆட்கொண்டது. இதற்கு காரணம் தெரியாமல் இருந்தவனுக்கு இப்பொழுதுதான் நினைவு வந்தது. இது அனைத்திற்கும் அந்த பொண்ணுதான் காரணம். அவ என் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னாடி நான் நல்லா தானே இருந்தேன். இப்போ ஏனென்றே தெரியாமல் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒரு மாதிரி பதட்டமா ஃபீல் பண்றேன். எல்லாத்துக்குமே அவதான் காரணம் என்று அவளின் நினைவுகளிலேயே உழன்று கொண்டிருந்தான். அர்ஜுன் தேவ் சட்டென்று நினைவு வந்தவனாக அவளிடம் பேசினால் தன்னுடைய பதட்டம் சற்று மட்டுப்படும் என்று எண்ணியவன் சற்றும் யோசிக்காமல் உடனே தன் செல்போனை எடுத்து யாழினி கொடுத்த அவளின் நம்பருக்கு அழைத்தான். அவளின் நம்பருக்கு அழைத்து விட்டானே தவிர அந்த செல்பேசியை அவனின் கையிலேயே பிடிக்க முடியவில்லை. கைகள் சற்று நடுக்கமாகத்தான் இருந்தது. அவனுக்கே ஏன் தனக்குள் இப்படியெல்லாம் மாறுதல் ஏற்படுகின்றது என்று புரியவில்லை. முதல் ரிங்கிலேயே அழைப்பு ஏற்கப்பட்டவுடன் அர்ஜுனின் மனதிற்குள் ஒருவித நிம்மதி பரவியது. அதுவும் அந்த ஒரு நொடிக்குத்தான். எதிர்முனையில் யாழினிதான் அழைப்பை ஏற்பாள் என்று வெகுவாக எதிர்பார்த்த அர்ஜுனுக்கு பிரியாவின் குரல் ஹலோ என்று கேட்டதும் பதட்டம் மேலும் அதிகரித்து விட்டது. மேலும் அவனின் மனதிற்குள் பல கேள்விகளும் எழுந்தது. ஏன் யாழினி அழைப்பை ஏற்கவில்லை? எதற்காக அவள் ஏற்கவில்லை? அவளுக்கு ஏதேனும் அங்கே பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் நடந்திருக்குமா என்று எண்ண ஓட்டம் அதன் பாட்டிற்கு தறிக்கெட்டு ஓடியது. மீண்டும் பிரியா ஹலோ ஹூஸ் திஸ் என்று குரல் கொடுக்க அதில் தன் எண்ணத்திலிருந்து வெளிவந்தவன் பதட்டமான குரலில் யாழினி என்றான். அதற்கு மேல் வார்த்தைகள் எழவில்லை. இதய துடிப்பு அவ்வளவு வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. கைகளின் நடுக்கம் மேலும் அதிகரித்தது. குறைந்த பதட்டம் 2 மடங்காக பெருகியது. பிரியா, மேடம் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க சார், நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் மேடம் வந்ததும் இன்ஃபார்ம் பண்றேன். அர்ஜுன், நோ, நான் இப்போவே அவங்க கிட்ட பேசணும், உடனே அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. பிரியா, சார் அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போலாம் அவங்க கிட்ட பேச முடியாது. ஏதாவது இம்பார்ட்டண்டா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் மேடம் கிட்ட கன்வே பண்றேன். அர்ஜுன் கோபமாக டூ வாட் ஐ சே, நான் உடனே யாழினி கிட்ட பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு தடுக்க நீங்க யாரு என்று அவன் பாட்டிற்கு கத்த தொடங்கிவிட்டான். பிரியா பட்டென்று அழைப்பை துண்டித்து விட்டாள். என்ன இது, யாரு என்னன்னே தெரியல, அவன் பாட்டுக்கு போனை போட்டு கத்தறான், சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்கு என்று எண்ணியவள் தன் வேலையை பார்க்க திரும்ப மீண்டும் அதே நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது. பிரியா, ஐயோ, என்ன இவன் மறுபடியும் ஃபோன் பண்றான், திரும்பவும் கத்தனா என்ன பண்றது, பேசாம ஆரியன் சார்கிட்ட கொடுத்துருவோம் என்று எண்ணியபடி ஆரியன் அறைக்கு சென்றவள் அவனிடத்தில் யாழினியின் செல்போனை கொடுத்தாள். ஆரியன் ஹலோ என்று அழைப்பை ஏற்றான். அர்ஜுன் எதிர்முனையில் யார் பேசுகிறார்கள் என்று சிந்திக்கும் மனநிலையில் கூட இல்லாமல், ஹவு டேர் யூ, பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ற, நான் இப்போவே யாழினி கிட்ட பேசணும், உடனே கனெக்ட் பண்ணு என்றான் ஆர்டர் போல். ஆரியனுக்கு இவனின் வார்த்தைகளில் இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. ஆரியன், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக யாழினி மேடம் கிட்ட பேசணும்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் நீங்க என்றான் கம்பீர குரலில்.
செல்பேசியில் ஒரு ஆணின் குரல் கேட்பதை கவனித்த அர்ஜுன் இவனை யாழினியின் கணவன் என்று எண்ணியவன், ஹலோ மிஸ்டர், ஐ எம் தேவ். யாழினி கிட்ட தேவண்ணா கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆரியன், தேவண்ணாவா என்றான் யோசனையாக. ஓகே, 10 மினிட்ஸ்ல அவங்க மீட்டிங் முடிஞ்சதும் கூப்பிட சொல்றேன் என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான். அர்ஜுனுக்கு இங்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. யாழினியின் குரலை கேட்டிருந்தாலாவது அவனின் பதட்டமும் பரிதவிப்பும் சற்று மட்டுப்பட்டிருக்கும். இப்பொழுது அதற்கும் வாய்ப்பில்லாமல் போகவே அவனின் பதட்டம் முன்பிருந்ததை விட அதிகரித்து விட்டது. அது ஏன் என்று ஆராய்ச்சி செய்யும் மனநிலையில் தற்பொழுது அர்ஜுன் இல்லை. ஆரணி தன் கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தபடி, ஐயோ டைம் ஆயிடுச்சு என்றபடி அவசரமாக அலுவலகத்தின் உள்ளே நுழைந்தாள். அப்பொழுது எதிரே வந்த பிரீத்தியின் மீது எதிர்பாராத விதமாக மோதியவள் சாரி என்றபடி நிமிர்ந்து பார்க்க, பிரீத்தி ஆரணியையே எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவளின் கோப பார்வையை உணர்ந்தாலும் எதுவும் கூறாமல் அங்கிருந்து செல்ல முற்பட்டாள் ஆரணி. பிரீத்தி தன் கைகளை கட்டிக்கொண்டு ஆரணியையே கூர்ந்து பார்த்தவள், என்ன பண்ண என்றாள் கர்ஜனையாக. ஆரணி புரியாமல் பார்க்க, பிரீத்தி, என்ன நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆரணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மேடம். பிரீத்தி, என்ன செஞ்ச அர்ஜுனை இப்படி ஒரே நாள்ல மாத்தன என்றவளின் வார்த்தையில் ஆரணிக்கு தற்பொழுதும் ஒன்றும் புரியவில்லை. பிரீத்தி, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்ப. என் அர்ஜுனை இப்படி எனக்கு எதிராகவே மாத்திட்டேல்ல. நீ எப்படி இனி இங்க வேலை பார்க்கறன்னு நான் பார்க்கறேன். கம் டு அர்ஜுன் ரூம் என்று திட்டியவள் கோபமாக உள்ளே சென்று விட்டாள். ஆரணிக்கு இவள் எதற்காக இப்பொழுது திட்டினாள் என்று ஒன்றும் புரியவில்லை. சலிப்பாக தன் இரு பக்கமும் தலையை ஆட்டியபடி அலுவலகத்தினுள் நுழைந்தாள். அங்கே பணிபுரியும் அனைவரின் பார்வையுமே ஆரணியின் மீது வித்தியாசமாக படிந்தது. வெளியே நின்றிருக்கும் செக்யூரிட்டி முதல் உள்ளே பணிபுரிபவர்கள் வரை அனைவரும் ஆரணியை எடை போடும் பார்வை பார்த்தனர். 10 நிமிடங்கள் கழித்து யாழினி அர்ஜுனின் நம்பருக்கு தொடர்பு கொண்டாள். அர்ஜுனிற்கு இந்த 10 நிமிடங்களும் 10 யுகங்களாக கடந்தது. யாழினி ஹலோ என்று கூற, அவளின் குரலை கேட்டவுடனே அர்ஜுனுக்கு இப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சே வந்தது. எதிர்முனையில் யாரின் குரலும் கேட்காததால் மீண்டும் யாழினி தேவண்ணா என்று குரல் கொடுத்தாள். யாழினியின் தேவ் அண்ணா என்ற அழைப்பில் அர்ஜுன் தேவின் கண்கள் கலங்கிவிட இதழில் புன்னகை தவழ்ந்தது. அப்படி அர்ஜுன் தேவிற்கும் யாழினிக்கும் நடுவே இருக்கும் பந்தம் என்ன? அத்தியாயம் 23. யாழினியின் குரலை கேட்டவனுக்கு ஆனந்தத்தில் தொண்டை அடைத்து கொண்டது. பதில் பேச முடியவில்லை. அதற்குள் யாழினி, தேவண்ணா லைன்ல இருக்கீங்களா என்று மீண்டும் கேட்டாள். ஒரு வழியாக தன்னை சமன் செய்தவன், இருக்கேம்மா. யாழினி, என்னன்னா, ஏதாவது முக்கியமான விஷயமா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அர்ஜுன், நான் உன்னை நேரில் பார்க்கணுமா. யாழினி, எதுக்கு? அர்ஜுன், அதை நேரில் பார்க்கும் பொழுது சொல்றேன். யாழினி, சரி அண்ணா, காலையில் சந்தித்தோமே அதே கோவிலில் சாயந்தரம் சந்திக்கலாம். அர்ஜுன், சரிம்மா என்றவனுக்கு இப்பொழுதுதான் அவனுடைய மனம் சற்று லேசானதை போல் உணர்ந்தான். மீண்டும் யாழினியை சந்திக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் மற்ற அனைத்தையும் மறந்து போனவனாய் அமர்ந்திருந்தான். இவ்வளவு நேரம் இருந்த பயம், பதட்டம், படபடப்பு என அனைத்தும் எங்கே சென்றது என்று தெரியாமல் மறைந்துவிட்டது. அந்த நேரம் லேசாக கதவை தட்டிவிட்டு அறையினுள் நுழைந்தாள் பிரீத்தி. அர்ஜுனை பார்த்தவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு வரை அவ்வளவு கோபமாக சிவந்த முகத்துடன் இருந்தவன் இப்பொழுது இயல்பாக, மேலும் அவனின் இதழ்களில் மெல்லிய புன்னகையும் தவழ்ந்து கொண்டிருந்தது. அதில் பிரீத்தியின் கால்கள் வாசலிலேயே சடன் பிரேக் போட்டபடி நின்றுவிட, என்ன இது, அர்ஜுன் சிரிக்கிறானா? எப்பவுமே சிடு சிடுன்னு கோவமா சுத்திக்கிட்டு இருப்பான். அதுவும் இவ்வளவு நேரம் அவ்வளவு கோவமா இருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, திடீர்னு நார்மல் ஆகிட்டான் என்று எண்ணியபடி வாசலிலேயே நிற்க, அர்ஜுன் கமின் என்று குரல் கொடுத்தான். அதில் கலைந்த பிரீத்தி சிந்தனையான முகத்துடனே உள்ளே நுழைந்தாள். அர்ஜுன், என்னாச்சு பிரீத்தி என்று சாதாரணமாக கேட்க, பிரீத்திக்கு தான் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு எவ்வளவு கோபமாக பேசி தன்னை வெளியே அனுப்பினான். இப்பொழுது எதுவுமே நடவாதது போல் பேசுகிறானே. ஒருவேளை நடந்தது அனைத்தையும் மறந்துவிட்டானோ என்றும் கூட தோன்றியது. அதற்குள் ஆரணியும் பிரீத்தியை தொடர்ந்து அறைக்குள் வர அர்ஜுன் அவளை கேள்வியாக பார்த்தான். ஆரணிக்கோ இதயம் வெளியே குதித்து விடும் அளவிற்கு படபடவென அடித்து கொண்டது. ஆரணி, இப்போ எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. வீட்டில் திட்டியது பத்தாதுன்னு இப்போ இங்கேயும் எல்லார் முன்னாடியும் திட்ட போறார் போல இருக்கு. எதுக்காக பிரீத்தி என்னை இங்க வர சொன்னாங்கன்னு தெரியலையே என்று எண்ணியபடி தன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். அவளின் பதட்டத்தை அவளின் முகமே பறைசாற்றியது. ஆரணி அறையினுள் நுழைந்ததும் சுதாரித்த பிரீத்தி, அர்ஜுன், இன்னும் எதுக்காக இவளை இங்க வேலைக்கு வச்சிருக்க? இவ பண்ணதெல்லாம் பத்தாதா? உன்னுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டா. இவளை முதல்ல இங்கிருந்து வெளியில் போக சொல்லு என்றவள் ஆரணியையே முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். அர்ஜுன், எஸ் யூ ஆர் ரைட் என்றவுடன்
பிரீத்தியின் முகம் பிரகாசமானது. அர்ஜுன் ஆரணியை பார்த்து, நீ இப்போ எதுக்காக இங்க வந்த? ஆரணி என்ன கூறுவது என்று தெரியாமல் நின்றிருக்க, பிரீத்தி, நான் தான் அர்ஜுன் கூப்பிட்டு வந்தேன். இவளை இன்னைக்கே வேலையை விட்டு அனுப்பணும். இவ இந்த ஆபீஸில் வேலை கத்துக்க வரல. இவ எந்த வேலைக்கு வந்தால்னு தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சே. இவ வந்த வேலையும் தான் முடிஞ்சிடுச்சு. இனிமே இவளுக்கு இங்க என்ன வேலை? இவளை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு என்றாள் வெடுக்கென்று. அர்ஜுன், எஸ், பிரீத்தி சொல்றதும் கரெக்டு தான். நீயே எங்க வேலைக்கு வந்த என்றான் ஆரணியை பார்த்து கேள்வியாக. மேலும், சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஆரணி அர்ஜுன் தேவ் என்றான் பற்களை கடித்துக்கொண்டு. பிரீத்திக்கு தான் அவன் ஆரணியை மிஸ்ஸஸ் ஆரணி அர்ஜுன் தேவ் என்று அழைத்ததை சகித்து கொள்ள முடியவில்லை. மேலும் அவளின் கழுத்தில் பளிச்சென்று தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த மஞ்சள் கயிற்றை பார்க்கும் பொழுது பிரீத்திக்கு பெரும் வயிற்றெரிச்சலாக இருந்தது. அதை பார்க்க முடியாமல் தான் அவளை இங்கிருந்து வேலையை விட்டு அனுப்ப வேண்டும் என்று எண்ணி அவளை அர்ஜுனின் அறைக்கு அழைத்து வந்தாள். ஆனால் அவன் பேசுவது பிரீத்திக்கு தான் கடுப்பாக இருந்தது. தன் இருக்கையில் இருந்து எழுந்தவன் ஆரணியை நோக்கி ஒவ்வொரு எட்டுக்களாக வைத்தபடி, இந்த கம்பெனி யாருடையது என்று தெரியுமா என்றான் மிரட்டலாக. பிரீத்தி மனதிற்குள், உனக்கு நல்லா வேணும், என் அர்ஜுனை என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்சல, இப்போ நல்லா வாங்கு என்று கருவியபடி நின்றிருந்தாள். ஆரணிக்கு அர்ஜுனின் பேச்சும் பார்வையும் உள்ளுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்த நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்று எண்ணியவள் என்ன கூறுவது என்று தெரியாமல் நின்றிருந்தாள். அர்ஜுன், சொல்லு, உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி யாருடையது என்றான் மீண்டும். ஆரணி, உங்களுடையது என்றால் திக்கி திணறியபடி. அர்ஜுன் அவள் அருகில் சென்றவன் தன் ஒற்றை கையை பேண்ட் பாக்கெட்டினுள் விற்றபடி மற்றொரு கையால் ஆரணியின் முகத்திற்கு அருகே இருக்கும் சுவற்றில் ஊனியபடி, நீ யாரு என்றான் கேள்வியாக. இவ்வளவு அருகில் அர்ஜுனின் முகம் தெரியவும் ஆரணிக்கு வார்த்தைகளை எழவில்லை. பதட்டம் மேலும் அதிகரித்தது. பிரீத்திக்கோ அர்ஜுன் இப்படி நடந்து கொள்வதை பார்க்க அதிர்ச்சியாக இருந்தது. அதிலும் ஆரணியுடன் இவ்வளவு நெருக்கமாக அர்ஜுன் நின்றிருப்பதை பார்த்த பிரீத்திக்கு அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. உடனே அர்ஜுனை நோக்கி விரைந்தவள், வாட் இஸ் திஸ் அர்ஜுன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் அங்கிருந்து கையை எடு, தள்ளி நில்லு என்று கூறினாள். அதில் அவளை வெட்டுவதைப் போல் பார்த்தவன், ஷட் அப் பிரீத்தி, நீதானே இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு கூப்பிட்டுட்டு வந்த? பிரீத்தி, நான் இவளை இங்க வேலையிலிருந்து அனுப்பணும்னு தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளின் கோபம் அப்படியே வார்த்தையில் தெரிந்தது. அர்ஜுன், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், நீ ஒன்னும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று முகத்தில் அடித்தது போல் பிரீத்தியிடம் கூறியவன் மீண்டும் ஆரணியின் புறம் திரும்பினான். அதில் ஆரணியின் மூச்சு அடைத்து விட்டது. இந்த அறைக்குள் வராமலே இருந்திருக்கலாம் என்ற எண்ணமும் தோன்றியது. ஆனால் என்ன செய்வது? காலம் கடந்த சிந்தனை. ஆரணி அவனின் முகத்தை இவ்வளவு நெருக்கத்தில் பார்க்க சங்கடப்பட்டபடி தன் தலையை தாழ்த்தி கொண்டாள். அர்ஜுன், லுக் அட் மீ என்று கத்தாத குறையாக கூறவும் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தவளுக்கு மூச்சே நின்று விடுவது போல் ஆகிவிட்டது. அர்ஜுன், சொல்லு, நீ யாரு என்றான் அவளின் உயரத்திற்கு குனிந்து அவளின் முகத்தருகே. ஆரணிக்கு இதற்கு மேல் தன்னால் முடியாது என்று தோன்றிவிட தன் பெயரை கூறினால் அவன் இங்கிருந்து சென்று விடுவான் என்று எண்ணியவள் திக்கி திணறியபடி ஆரணி என்று கூறி முடித்தாள். ஆரணிக்கு இதுவே முதல் முறை அர்ஜுனை இவ்வளவு நெருக்கத்தில் பார்ப்பது. தூரத்திலிருந்து பார்த்து பார்த்து ரசித்தவளுக்கு இப்பொழுது இவ்வளவு அருகில் பார்த்ததும் பதட்டம் தொற்றிக்கொண்டது. தொலைவில் வைத்து பார்க்கும் பொழுது பெரிதாக தெரியாத அவனுடைய உயரம் அருகில் பார்க்கும் பொழுது மிகவும் அவன் உயரமாக இருக்கிறானோ என்று தோன்றியது. ஏனென்றால் அவனின் முகத்தை பார்ப்பதற்கே இவள் நன்றாக நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். அவ்வளவு உயரமாக இருந்தான். அவனின் இதய துடிப்பு ஆரணியின் காதுகளுக்கு நன்றாகவே கேட்டது. ஏனென்றால் ஆரணியின் உயரம் அப்படி. எனவே அவளின் முகத்தை நோக்கி குனிந்தவாறு அர்ஜுன் பேசிக் கொண்டிருந்தான். தேவையில்லாமல் இவளை மாட்டிவிட வந்து இப்பொழுது தனக்கே இப்படி வினையானதே என்று புலம்பாத குறையாக நின்றிருந்தாள் பிரீத்தி. அவளுக்குமே இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. தான் என்ன கூறினாலும் அவன் கேட்கும் நிலையிலும் இல்லையே என்று கடுப்பாக நின்றிருந்தாள். ஆரணியின் பதிலில் அவளை பார்த்து ஒருவித நக்கலாக சிரித்தவன், ஓ, உன் பெயர் ஆரணியா? வாட் எவர், நீ யாரா வேணும்னாலும் இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். பட் எப்போ நீ எனக்கு மிஸ்ஸஸ் ஆனியோ, இனிமே நீ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது என்றவனின் வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் பிரீத்திக்கு முகம் பிரகாசமானது. ஆனால் அர்ஜுனின் வார்த்தையில் ஆரணியின் முகம் தொங்கிவிட்டது. மேலும் தொடர்ந்தவன், என்னோட வைஃப் இப்படி என்னுடைய கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபா இருந்தா அது எனக்கு மரியாதையா இருக்குமா? நீயே சொல்லு என்று கேட்க ஆரணி திரு திருவென விழித்தாள். பிரீத்திக்கோ இவனின் கேள்வியில் அதிர்ச்சியாக இருந்தது. அர்ஜுன், என்ன இப்படி முழிக்கிற? சொல்லு. என்னுடைய வைஃப்னா உனக்கும் எனக்கு சொந்தமான அனைத்திலும் சரி பங்கு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியிலும் எனக்கு இருக்க அதே ஈக்குவல் ரைட்ஸ் உனக்கும் இருக்கு. அதனால இனிமே நீ இங்க வேலை பார்க்க வேண்டாம் என்றான் பற்களை கடித்தபடி. என்னதான் வெளியே பார்ப்பதற்கு அவன் ஏதோ காதல் வசனம் பேசுவது போல் இருந்தாலும் அவனின் பார்வையும் குரலுமே ஆரணியை அச்சுறுத்த போதுமானதாக இருந்தது.
ஆரணியிடம் பேசியவன், அவ்வளவுதான், பேச வேண்டியது அனைத்தையும் பேசிவிட்டேன், இங்கிருந்து கிளம்பு என்பதைப் போல் தன் வேலையை பார்க்க அவளை விட்டு நகர்ந்தான். இப்போதுதான் நிம்மதி பெரும் மூச்சு வந்தது ஆரணிக்கு. ஆரணிக்கு மட்டுமா, பிரீத்திக்கும் தான். அர்ஜுன் கூறியதை கேட்டவுடன் அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடுவதற்கு ஆரணி ஒன்றும் யாழினி கிடையாதே. ஆரணி, ஒரு நிமிஷம் என்று கூறவும் அர்ஜுன் திரும்பி என்ன என்பது போல் அவளை பார்த்தான். ஆரணி, நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கீங்க என்று தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே நான் உங்களை காதலிக்கிறேன். உங்க கம்பெனியில் ஒரு சாதாரண ஸ்டாஃபா வேலை பார்ப்பதுல எனக்கு எந்த ஒரு அவமானமும் இல்ல. எனக்கு உங்களுடைய லைஃப்ல தான் ஷேரிங் வேணுமே தவிர உங்களுடைய பணத்தில் இல்ல என்றவள் சற்றும் அசராமல் நின்றிருந்தாள். ஆரணிக்கு அர்ஜுனின் பதில் என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 24. ஆரணியின் வார்த்தையில் அர்ஜுனின் இதழ்கள் ஏளனமாய் வளைந்தது. அர்ஜுன், என்ன இப்படி சொல்லிட்டீங்க மேடம்? எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்து பொண்ணு நீங்க. இப்படி என்னுடைய கம்பெனியில் சாதாரணமாக வேலை செய்தால் அது உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு தலைகுனிவா இருக்கும். அவங்களுடைய மானம் மரியாதையை பத்தி எல்லாம் யோசித்து பாத்தீங்களா? உங்ககிட்ட போய் இதையெல்லாம் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தான் யாரை பத்தியும் எந்த கவலையும் இல்லையே. ஆல்ரெடி அவங்களுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டீங்களே. இனிமே என்ன இருக்கு அங்க பறக்கிறதுக்கு என்றான் வெடுக்கென்று. இவனின் வார்த்தையில் ஆரணிக்கு இதயத்தில் சுருக்கென்று முள் தைத்தது போல் இருந்தது. பிரீத்தி, எஸ் அர்ஜுன், யூ ஆர் கரெக்ட். இவளுக்கு யாரை பத்தியுமே கவலை இல்ல. இவளுக்கு இவளுடைய லைஃப் செட்டில் ஆகணும். மத்தவங்க எல்லாம் எப்படி போனா என்ன என்று நினைக்கிறா. சரியான செல்ஃபிஷ். இவ இங்க ஒர்க் பண்ணா அது உனக்கு தான் அவமானம். பேசாமல் டைவர்ஸ் பண்ணிடு. அர்ஜுன் பிரீத்தியின் புறம் திரும்பியவன், வாட், எனக்கு அவமானமா என்று நகைத்தவன், நானும் ஆரம்பத்துல நீ சொல்ற மாதிரி தான் ரொம்ப கோவப்பட்டேன். பொய் சொல்லி என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சவள இருந்த இடமே தெரியாமல் அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதெல்லாம் பண்ற ஐடியா இல்ல என்றபடி சாவகாசமாக தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். பிரீத்தி பதட்டமாக, ஏன் இப்போ என்னாச்சு? ஏன் உனக்கு இப்போ அந்த ஐடியா இல்ல என்று படபடவென கேட்டாள். அர்ஜுன் அவளை கூர்ந்து நோக்கியவன், இது எங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க விஷயம் என்றான். ஆரணியையும் தன்னையும் கை காட்டியபடி, நீ ஏன் இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ற? பிரீத்தி, யாரு நான் ஓவரா ரியாக்ட் பண்றேனா அர்ஜுன்? நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாமல் பேசுறியா? இத்தனை வருஷம் என் கூட பழகுற, இன்னும் என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி என்கிட்ட விளையாடுறியா என்றால் உடைந்து போன குரலில். இப்படியெல்லாம் அவ்வளவு எளிதில் உடைந்து போய் பேசும் ரகம் பிரீத்தி கிடையாது. மிகவும் தைரியமான பெண். திடீரென இப்படி பேசவும், அர்ஜுன், என்னாச்சு பிரீத்தி உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? பிரீத்தி, ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ் பிசினஸ் மட்டும்தான். வேற எதை பத்தியாவது உனக்கு தாட்ஸ் இருந்தா தானே புரியும். அர்ஜுன், இங்க பாரு பிரீத்தி, எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு. எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அந்த லிமிட்டை நான் என்னைக்குமே கிராஸ் பண்ணது கிடையாது. ஆனா நீ தான் தேவையில்லாமல் என்னோட லைஃப்ல எல்லா விஷயத்திலையும் மூக்கு நுழைக்கிற. இப்போ உன்னோட பேச்சும் சரியில்லை. உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரீத்தி, நீ தான் அர்ஜுன், நீ தான் என் பிரச்சனை. இப்போ சொல்றியே உன் லைஃப்ல எல்லாத்துலயும் நான் மூக்கு நுழைக்கிறேன்னு. பிகாஸ் ஐ எம் லவ்விங் யூ மேட்லி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இன்னும் புரியலையா என்றால் கண்களின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருக்கும் நீருடன். பிரீத்தியின் வார்த்தையினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் அர்ஜுனின் கால்கள் தானாக இருக்கையை விட்டு எழுந்து நின்றது. அதே அதிர்ச்சி மாறாத குரலில், என்ன பிரீத்தி, என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன ஆச்சு? பிரீத்தி, இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தேன். எப்படியும் என் மனசுல இருக்கிறத நீ புரிஞ்சுப்பேன்னு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி எல்லாத்தையும் இவ தான் வீணாக்கிட்டாளே. என்ன பண்ண சொல்ற? உன்னுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே பிசினஸ்ல நம்பர் 1 பிளேஸ்க்கு வரணும் என்பதுதான்னு எனக்கும் தெரியும். உன் கூடவே இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி நீ நம்பர் 1 பிளேஸ்க்கு வர்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உன்னோட பிசினஸ்ல பார்ட்னரா ஜாயின் பண்ண. எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நீ நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்ததும் என்னுடைய காதலை உன்கிட்ட வெளிப்படுத்தணும்னு எவ்வளவு கனவுகளோட இருந்தேன் தெரியுமா? என் மனசு முழுக்க நீ தான் அர்ஜுன் இருக்க. கண்டிப்பா நாம 2 பேரும் சேர்ந்து நீ ஆசைப்படுற மாதிரி நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவோம்னு எனக்கு தெரியும். என்னைக்கு வரோமோ அன்னைக்கு என் காதலை உன்கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவளால் எல்லாமே தலைகீழா மாறிப்போச்சு என்று கோபமாக ஆரணியை கை காட்டினாள். கண்களில் அதற்குள் கீழ் இறங்கிவிட்ட கண்ணீரை தன் புறங்கையால் துடைத்தபடி, இப்போ என்ன ஆச்சு அர்ஜுன்? இவளை ஏன் டைவர்ஸ் பண்ண மாட்டேங்கிற? நீ ஒன்னும் இவளை விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கலையே. இவ உன் மேல காலத்துக்கும் அழியாத ஒரு பழிய சுமத்தி உன்னை கல்யாணம் செஞ்சிருக்கா. அவளை டைவர்ஸ் பண்ண நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? பிரீத்தியின் கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் அர்ஜுன், தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய லைஃப்குள்ளே இவ நுழைஞ்சிட்டா. லைஃப்ல மேரேஜே பண்ணக்கூடாதுன்ற முடிவோட நான் இருந்தேன். அது உனக்கும் தெரியும். என்னை பத்தி அஸ் அ ஃப்ரெண்டா நீ ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு நினைச்சேன். பட் என்னுடைய நினைப்ப நீ பொய்யாக்கிட்ட. எனக்கு இந்த காதல், கல்யாணம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் உன்கிட்ட பல முறை பேசும்போது சொல்லியிருக்கேன்.
அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த நம்பிக்கையில என்ன காதலிச்ச? என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட? சாரி பிரீத்தி, என் மனசுல உனக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் உன் மேல எனக்கு இல்ல என்று முடித்து கொண்டான். இதில் ஆரணியின் நிலைதான் மிகவும் மோசமாக இருந்தது. வேறொருத்தி தன் கணவரை காதலிக்கிறேன் என்று கூறுகிறாள். தன்னால் எதுவும் செய்ய முடியாமல் நிற்கிறோமே. இப்படி ஒரு நிலை வேறு எந்த ஒரு மனைவிக்கும் ஏற்படக்கூடாது என்று ஆரணியின் மனம் ஊமையாக அழுதது. மேலும் தான் எடுத்த முடிவு சரிதான் என்று நிம்மதியாகவும் இருந்தது. அர்ஜுனிடம் சாவகாசமாக பேசி தன் காதலை வெளிப்படுத்தலாம் என்று எண்ணியிருந்தால் அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஒன்று, அவன் திருமணமே செய்ய மாட்டேன் என்று கூறியிருப்பான். இல்லை என்றால் பிரீத்தி எப்படியாவது அவனின் மனதை மாற்றி அவளின் காதலை ஏற்க வைத்திருப்பாள். இது இரண்டில் எது நடந்தாலும் தன்னுடைய காதல் அழிந்து போயிருக்கும் என்று எண்ணியவளுக்கு ஒரு புறம் நிம்மதியாக தான் இருந்தது. பிரீத்தி, எனக்கு தெரியும் அர்ஜுன், உனக்கு இந்த காதல் கல்யாணத்தில் எல்லாம் விருப்பம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனா லைஃப் லாங் எப்படி உன்னால் அப்படியே இருக்க முடியும்? உனக்கும் ஒரு சப்போர்ட் வேணும்ல. உனக்கு காலம் முழுக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா, வைஃபா, சப்போர்ட்டா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அர்ஜுன், நல்லா யோசிச்சு பாரு. என்னை பத்தி உனக்கே தெரியும்ல. நம்ம காலேஜ் டேஸ்ல இருந்து எத்தனையோ பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் யாரையுமே ஏத்துக்கல. ஏன்னா எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. உன்னுடைய ஆம்பிஷனை நிறைவேற்ற நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னால் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். இப்படி குறுக்கல எவ்வளோ ஒருத்தி வந்து ஈஸியா உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா நான் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன். அர்ஜுன், ஸ்டாப் இட் பிரீத்தி. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. குறுக்கில் யாரும் வரலனாலும் நான் உன்னை ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சும் நீ எப்படி என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? அர்ஜுன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறியதில் கோபம் தலைக்கேற பிரீத்தி பத்திரகாளியாகவே மாறினாள். வாட்? என்னை ஏத்துக்க மாட்டியா? உன்னை இத்தனை வருஷமா உருகி உருகி காதலிச்சிட்டு இருக்கேன். உன்னுடைய கனவை உன் கூடவே இருந்து நினைவாக்கி தரணும்னு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. என்னை ஏத்துக்க முடியாதுன்னு இவ்வளவு ஈஸியா சொல்ற? உன்கிட்ட வேலை பார்த்து உன்னால் அவளுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு உன் மேல பொய் சொல்லி உன்னை கல்யாணம் செஞ்சிருக்கா. இவ்வளவு உன்னால் ஏத்துக்க முடியுது, என்னை உன்னால் ஏத்துக்க முடியாதா என்று கத்தினால் அந்த அறையே அதிரும்படி. நல்ல வேளையாக அந்த அறை சவுண்ட் ப்ரூஃப் உதவியுடன் இருப்பதால் இங்கே நடக்கும் இந்த வாக்குவாதங்கள் எதுவும் யாரின் காதிலும் எட்டாமல் பாதுகாப்பாக அந்த அறைக்குள்ளேயே இருந்தது. அர்ஜுன் பிரீத்தியின் கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காமல் அமைதி காத்தான். பிரீத்தி, இவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்னு நீ என்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற? அர்ஜுன், பிகாஸ் ஐ எம் மேரிட் பிரீத்தி. பிரீத்தி, அர்ஜுன், ஆர் யூ சீரியஸ்? உனக்கு நடந்தது ஒரு மேரேஜ்னு நீ நினைக்கிறியா? இவ ஏமாத்தி பிரஸ் மீட்ல எல்லாரும் முன்னாடியும் உன்னை தலைக்குனிய வச்சு உன் கையால தாலி வாங்கியிருக்கா. அதுக்கு பெயர் மேரேஜா? இதையெல்லாம் மேரேஜ்னு சொல்லி ஒன்ன நீயே ஏமாத்திக்காத. ஜஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் திஸ். இவளுக்கு தாலி கட்டிட்டோமே, எப்படி இவளை விடுவது என்று நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற. உன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டு இதோ நிக்கிறாளே, இவளோட முகத்தை பாரு. எந்த ஒரு கில்ட்டினஸ் ஆவது ஃபேஸ்ல தெரியுதா? எப்படி கல்லு மாதிரி நிக்கிறா பாரு. ஐ கான்ட் டைஜஸ்ட் அர்ஜுன். நீ எனக்கு வேணும். யாருக்காகவும் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது என்றவள் கண்ணீர் வழிந்த நிலையில் இருக்கும் சிவந்த கண்களோடு தலை விரிகோலமாய் கோபத்தில் மூச்சு வாங்க பேசியபடி நின்றிருந்தாள். பிரீத்திக்கு அர்ஜுனின் பதில் என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 25. அர்ஜுன், பிரீத்தி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீயே உன் மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? விருப்பம் இல்லாதவங்க மேல உன்னுடைய விருப்பத்தை திணிக்காத. என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும். நீ என்பதால் தான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே இந்த இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நான் பேசியிருக்க கூட மாட்டேன். பிரீத்திக்கு இப்பொழுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எப்படியாவது அர்ஜுனின் மனதிற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணியவளுக்கு இப்பொழுது அவன் வேறொருத்திக்கு சொந்தம் என்பதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அவனை தன்னவன் ஆக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கும் ஆரணியை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும். அப்படி ஒன்றும் அவர்கள் நல்ல முறையில் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கவில்லையே. ஆனாலும் அந்த மிஸ்ஸஸ் ஆரணி அர்ஜுன் தேவ் என்பதை பிரீத்தியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவள் எப்படி அர்ஜுனின் மிஸ்ஸஸ் ஆகலாம்? அது எனக்கு சொந்தமான இடம். நான் தான் அங்கே இருக்க வேண்டும். இவள் யார் அந்த இடத்தை சொந்தம் கொண்டாட என்று எண்ணியவளுக்கு அர்ஜுன் தன் காதலை ஏற்பதை விட ஆரணியை அவனிடமிருந்து பிரிப்பதை இப்பொழுது முதன்மையாக தோன்றியது. பிரீத்தி, ஓகே அர்ஜுன் என்றபடி தன் கண்களை அழுந்த துடைத்தவள், ஓகே, சோ உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் வேண்டாம் என்று நினைக்கிற, அதானே? ஃபைன். அப்புறம் ஏன் இவ கழுத்துல நீ கட்டின தாலியை மட்டும் இன்னும் அறுத்து எறியாமல் விட்டு வச்சிருக்க? என்னையே நீ வேண்டாம்னு சொல்லும் போது இவளை எதுக்கு இன்னும் உன் கூட வச்சிருக்க என்றால் ஆரணியை கை காட்டி ஆக்ரோஷமாக. அர்ஜுன் அதற்கு மௌனமாக நிற்க, பிரீத்தி, சொல்ல அர்ஜுன், இப்போ எதுக்காக அமைதியா இருக்க? இவ கழுத்துல நீ கட்டின தாலி இருப்பதை என்னால் பார்க்க முடியல அர்ஜுன். அதை ஃபர்ஸ்ட் கழுட்ட சொல்லு. ஆரணிக்கு எங்கே பிரீத்தி கூறுவதை போல் அர்ஜுன் ஏதேனும் செய்து விடுவானோ என்று பதட்டத்தில் விடவெடக்க தொடங்கியது.
அர்ஜுன், நீ சொல்றது கரெக்டு தான். எனக்கும் இவ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உன்னை எப்படி என்னால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேனோ அதே மாதிரி தான் இவளையும் நான் ஏத்துக்கல. ஜஸ்ட் அவ கழுத்துல தாலி கட்டி அவளை என் கூட வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி என்னுடைய வைஃப் என்பதற்காக என் மேல எந்த ஒரு உரிமையும் இவளுக்கு இருக்காது. பிரீத்தி, அதுதான் அர்ஜுன் எனக்கு புரியல. நீ ஏன் இன்னும் இவளை வச்சிருக்க? ஏன் அனுப்ப மாட்டேங்கிற? அர்ஜுன், பிரீத்தி, நீ கேட்டதுக்கான பதில் உனக்கு கிடைச்சிடுச்சு. இது நாங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் நீ தலையிடாத என்றான் கராராக. பிரீத்தி, அப்போ நீ அவ கூட வாழ போறியா? அர்ஜுன், அது என்னோட இஷ்டம். பிரீத்தி, இப்போதான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன. அர்ஜுன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் பிரீத்தி? ஏன் திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்னால் இவளை எங்கேயும் அனுப்ப முடியாது. இவ என் கூட தான் இருப்பா, என்னோட வைஃபா. போதுமா? இப்பொழுதுதான் ஆரணிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. பிரீத்தி, திஸ் இஸ் நாட் ஃபேர் அர்ஜுன். உனக்கு தான் ரிலேஷன்ஷிப்பே பிடிக்காதே. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண அவளை மட்டும் நீ ஏத்துப்ப. உன்னை மனசார காதலிக்கிறனா உனக்கு வேண்டாதவளா? அர்ஜுன், இங்க பாரு பிரீத்தி, நான் இவ கூட இருக்கிறதுக்கு காரணம் இவ மேல எந்த ஒரு அன்போ அக்கறையோ கரிசனமோ கிடையாது. எனக்கு இவளால் சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. நான் தேடி போறதுக்கு முன்னாடியே தேவையில்லாமல் இவளே வந்து என் வலையில் சிக்கிட்டா. கிடைச்ச சான்ஸை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இவளை வச்சுதான் இவளுடைய அண்ணனுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்ட வேண்டியது இருக்கு. பிசினஸ்ல நான் கண்டிப்பா அவனை தோற்கடிச்சிருவேன், அது எனக்கே தெரியும். பட் அவன் லைஃப்லையும் தோற்கணும் என்று கூறும்பொழுதே அர்ஜுனின் முகம் அவ்வளவு கோபமாக மாறியது. ஆரணிக்கும் பிரீத்திக்கும் ஒன்றும் புரியவில்லை. பிரீத்தி, அர்ஜுன், நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இவன் உன் லைஃப்ல இருக்க வேண்டாம் என்று தன் பிடியிலேயே நின்றாள். அர்ஜுன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இவன் என் லைஃப்ல இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பா நீ என் லைஃப்குள்ள வர முடியாது என்று ஆரணியை சுட்டி காட்டியபடி கூறினான். அதில் பிரீத்தியின் முகம் முற்றிலுமாக தொங்கிவிட்டது. இனி என்ன செய்ய முடியும்? இதற்கு மேல் எப்படி கெஞ்ச முடியும்? பிரீத்தி இவ்வளவு தூரம் இறங்கி சென்றதே பெரிய விஷயம். சரி, தங்கள் விஷயத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியவள் முதலில் ஆரணியை அர்ஜுனின் வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும் என்ற தன் பிடியிலேயே இருந்தாள். பிரீத்தி, சரி அர்ஜுன், எனக்கு நோ சொல்லிட்ட. எப்போதான் இவளை உன் லைஃப்ல இருந்து அனுப்புவ? அர்ஜுன், அது என்னோட பர்சனல். நான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது பிரீத்தி. பி இன் யுவர் லிமிட் என்று கூறியவன் கோபமாக அங்கிருந்து எழுந்து செல்ல முற்படும் பொழுது ஆரணி அப்படியே நின்றிருப்பதை கவனித்தான். அர்ஜுன், லுக், நீ இந்த ஆஃபீஸ்ல என்ன வேலை வேணும்னாலும் செஞ்சுட்டு போ. ஆனா திரும்ப என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத. அப்படி வந்தினா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று எச்சரிக்கும் குரலில் கூறியவன் அறையை விட்டு வெளியேறிவிட்டான். ஆரணி அவனிற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கும் நிலையில் இல்லை. பிரீத்தி ஆரணியின் முகத்தின் முன்பு சொடக்கிட்டவள், அர்ஜுன் உன்னை அவனுடைய லைஃபை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அர்ஜுனுடைய வாழ்க்கையில் நீ இருக்க போறது கொஞ்சம் நாள் தான். அர்ஜுன் எதையுமே யோசிக்காமல் செய்ய மாட்டான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவனோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் மூடிட்டு இருக்கு. அதனால்தான் அவன் இன்னும் உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டு வச்சிருக்கான். கவுண்ட் யோர் டேஸ். சீக்கிரமே உன்னை இந்த ஆஃபீஸ்ல இருந்து மட்டும் இல்ல, அர்ஜுனுடைய வாழ்க்கையிலிருந்தும் எப்படி வெளியில் அனுப்புறேன்னு மட்டும் பாரு என்று எச்சரிக்கும் தோணியில் கூறியவள் கோபமாக அறைக்கதவை திறந்து கொண்டு சென்று விட்டாள். அவளின் முகமே அவளின் கோபத்தை எடுத்துரைத்தது. ஆரணிக்கு இன்றைய நிகழ்வுகளால் உடல் அலைச்சலை விட மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. ஏற்கனவே குழம்பிய மனநிலையில் இருந்தவளுக்கு இன்றைய சம்பவம் மேலும் குழப்பத்தையும் அவளின் மனதிற்குள் பல கேள்விகளையும் எழுப்பியது. அர்ஜுன் தன்னை அவனின் வாழ்க்கையில் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? எதற்காக என் அண்ணனை வாழ்க்கையிலும் பிசினஸிலும் தோற்கடிக்க நினைக்கிறான் என்று புரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தாள். அன்றைய நாள் முழுவதும் ஆரணிக்கு அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை. சுற்றி இருப்பவர்கள் இவளை பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுப்பதை கூட பெரிதாக கண்டுகொள்ளும் நிலையில் ஆரணி இல்லை. அவளின் எண்ண ஓட்டம்தான் வேறெங்கோ இருக்கிறதே. குழப்பமான மனநிலையோடு அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள். சில்லென்ற காற்று அவளின் மேனியை சிலிர்க்க செய்ய அவளின் கார்குழல் காற்றின் விசைக்கேற்ப அங்கும் இங்குமாய் நார்த்தனமாடி கொண்டிருந்தது. காதோறும் இருக்கும் கற்றை முடி அவளின் முகத்தை உரசி கொண்டிருந்தது. காதோறும் தொங்கிக் கொண்டிருக்கும் ஜிமிக்கியும் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்தது. அது எதையுமே பொருட்படுத்தாமல் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டியிட்டபடி ஓடி வந்து இவளின் கால்களை தழுவிச் செல்லும் அலைகளையே வெறித்த பார்வையோடு அந்த கடற்கரை மணலில் அமர்ந்திருந்தாள் ஆரணி. வெளியே பார்ப்பதற்கு இந்த ரம்யமான சூழலை ரசித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றினாலும் வெளியே வீசும் அலையின் ஆர்ப்பரிப்பிற்கு ஏற்ப அவளின் மனதிற்குள்ளும் எண்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டி மோதி கொண்டிருந்தது. அபிமன்யுவிற்கும் அர்ஜுனுக்கும் இடையில் அப்படி என்ன நடந்திருக்கும்? எதனால் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் வெறுத்து இவ்வளவு கோபமாக நடந்து கொள்கின்றனர் என்று ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது பின்னிருந்து, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ற கம்பீரமான குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள் ஆரணி. ஆனால் இங்கே அவளின் அண்ணனை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவளின் அதிர்ந்த விழிகளை கூறியது.
அபிமன்யு, உன்னதான் கேக்குறேன், இங்க உனக்கு என்ன வேலை என்றான் மீண்டும். ஆரணி, அண்ணா என்று கூறி முடிக்கும் முன்பே, அபிமன்யு, ஷட்டப், என்ன அப்படி கூப்பிடாத. அதான் நாங்க யாரும் தேவையில்லைன்னு எங்களை அசிங்கப்படுத்திட்டியே, இப்போ என்ன அண்ணா என்றான் வெடுக்கென்று. ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த அவளுக்கு அபிமன்யுவின் பாராமுகம் அவளின் மனதை வெகுவாக தாக்கியது. ஆரணி, அண்ணா ப்ளீஸ், நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க என்றாள் கலக்கமான குரலில். தன் அன்பு தங்கையின் கலங்கிய முகமும் குரலும் அபிமன்யுவின் கோபத்தை சற்று அசைத்துதான் பார்த்தது. அவளின் முகத்தை பார்க்க முடியாமல் வேறு புறம் தன் முகத்தை திருப்பியவாறு, அதான் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிடுச்சே, அப்படியே முகத்தை இப்படி வச்சிருக்க. ஆரணி, அண்ணா, உங்க 2 பேருக்கும் நடுவில் என்னதான் நடக்குது என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். அபிமன்யு ஆரணியின் கேள்வியில் அவளை திரும்பி பார்த்தவன், யார பத்தி கேக்குற? ஆரணி, உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு? எதனால் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து நீயும் அர்ஜுனும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. அர்ஜுன் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அண்ணா, என்ன ஆச்சு? திடீர்னு ஏன் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க? அபிமன்யு கடுகடுவென முகத்தை வைத்தபடி, என்ன அந்த அர்ஜுன் ஏதாவது சொன்னானா? ஆரணி, அவர் எதுவும் சொல்லல, நானே தான் கேட்குறேன், உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது கூட நீங்க 2 பேரும் சரியா பேசிக்கலையே, என்ன பிரச்சனை? அபிமன்யு, அதை போய் உன் புருஷக்கிட்டேயே கேளு. ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே நாள்ல இப்படி வந்து உட்காந்துருக்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீ ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு சந்தோஷமா வாழறேன்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படி அபிமன்யுவிற்கும் அர்ஜுனுக்கும் இடையில் என்ன நடந்திருக்கும்? இருவருக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனையை ஆரணி சரி செய்வாளா? அத்தியாயம் 26. அபிமன்யு, இதெல்லாம் தேவையா ஆரணி? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேவையில்லாத ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே இப்படி ஸ்பாயில் பண்ணிக்காத. அவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹீ இஸ் சச் அ கல்பிரிட், கிரிமினல். ஆரணி, அண்ணா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? அர்ஜுன் உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நம்ம சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு நல்லவர் என்பது உங்களுக்கும் தெரியும். நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்பதற்காக நீங்க அவரை இப்படியெல்லாம் பேசுறதை என்னால் ஏத்துக்க முடியாது. அபிமன்யு, அர்ஜுனை நீ கல்யாணம் செய்ததுக்காக மட்டும் நான் இதையெல்லாம் சொல்லல. உண்மையிலேயே ஹீ சச் அ கிரிமினல். இதெல்லாம் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த அப்போவே நான் சொல்லியிருப்பேன். பட் மாம் டேட் முன்னாடி எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. ஏற்கனவே உன்னோட மேரேஜ் இஷ்யூவால அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி இருக்காங்க. இதில் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா இதெல்லாம் அவங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால் தான் நான் அன்னைக்கு எதுவும் பேசாமல் இருந்தேன். அபிமன்யு கூறுவதை கேட்கும் பொழுது ஆரணிக்கு தன்னையும் மீறி ஒரு பயப்பந்து அடிவயிற்றுக்குள் சுழல தொடங்கியது. ஆரணி, அண்ணா ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. எனக்கு நீ என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே புரியல என்றாள் பதட்டமாக. யாழினி, தேவண்ணா. தனக்கு பின்னே கேட்கும் யாழினியின் குரலில் சட்டென்று திரும்பி அவளை பார்த்த அர்ஜுன் தேவின் விழிகள் சில நொடிகள் யாழினியின் முகத்திலேயே நிலைத்து விட்டது. யாழினி அர்ஜுனின் முகத்திற்கு நேரே தன் கையை ஆட்டியபடி, என்னண்ணா, பகல் கனவா என்றாள் புன்னகைத்தவாறு. அர்ஜுன் அதில் தன் நிலை அடைந்தவன், எனக்கும் அப்படிதான் தோணுது, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். யாழினி, என்ன விஷயம் அண்ணா? எதுக்காக நேரில் பார்க்கணும்னு சொன்னீங்க? அர்ஜுன் தேவின் இதழ்களில் பல வருடங்கள் கழித்து இன்றுதான் புன்னகை தவழ்கிறது. இதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் என்றவனின் வார்த்தையில் யாழினி அவனை புரியாமல் பார்க்க, அர்ஜுன், என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? இப்போ சொன்னியா அண்ணான்னு, அதை கேட்க தான் உன்னை வர சொன்னேன் என்றவனின் வார்த்தையில் அவ்வளவு ஏக்கம் இழைந்தோடியது. ஆனால் அது ஏன் என்றுதான் யாழினிக்கு புரியவில்லை. என்ன காரணம் என்று புரியாவிட்டாலும் அர்ஜுனின் ஆழ் மனதின் வருத்தம் அவனின் கண்களில் அப்படியே பிரதிபலித்தது. யாழினி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல அண்ணா. அர்ஜுன், நீ என் அண்ணான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய தங்கையின் ஞாபகம் தான் வருதுமா. இப்போ அவ என் கூட இல்ல என்றவன் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆழ்ந்து தன் மூச்சை இழுத்து விட்டவாறு தன்னை சமன் செய்ய முயற்சி செய்தான். யாழினிக்கு அவன் கூறுவதை வைத்து என்ன விஷயம் என்று ஓரளவிற்கு புரிந்துவிட்டது. யாழினி, கவலைப்படாதீங்க அண்ணா, அவங்க இப்போ உங்க கூட இல்லையா என்றால் கேள்வியாக. அர்ஜுன், கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நம்மையே சுத்தி சுத்தி அன்பு காட்டிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா இனி நாம அவங்கள பார்க்கவே முடியாது என்னும் அளவுக்கு தூரமா போயிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது அதை எப்படி நம்மால் அவ்வளவு சாதாரணமா கடந்து போக முடியும்? அப்படி ஒரு வழியை தான் நான் பல வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல. அவ இல்லாத போதுதான் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ என்ன அண்ணான்னு கூப்பிடும் பொழுது எனக்கு சட்டுன்னு அவளுடைய ஞாபகம் வந்துருச்சு என்றவனின் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. அவனின் மன வருத்தத்தை யாழினியால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. தன் தங்கையை இழந்த அண்ணன் அவனின் தங்கையை எண்ணி மிகவும் வருந்துகிறான் என்பதை புரிந்தவளுக்கு தனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இல்லையே என்ற வருத்தம் ஏற்பட்டது. யாழினி அர்ஜுனின் மனதை மாற்றும் பொருட்டு, அப்போ நாம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமா? அர்ஜுன் யாழினியின் வார்த்தையில் அவளை புரியாமல் பார்த்தவன், என்ன என்றான். யாழினி,
இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்கள பத்தியே யோசிச்சு கவலைப்பட்டு என்னென்ன நடக்க போகுது? அதான் இப்போ நான் இருக்கேன்ல, எனக்கும் உடன் பிறந்த அண்ணன் யாரும் இல்ல. என்னை நீங்க உங்க தங்கச்சியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நானும் உங்களை என்னுடைய அண்ணனா ஏத்துக்கிறேன், டீலா என்று கேட்டு தன் ஒற்றை கையை அவனை நோக்கி நீட்டினாள். ஒரு நொடியில் அர்ஜுனின் மனதை குடிக்கொண்டிருந்த வருத்தத்தை இருந்த இடம் தெரியாமல் போக்கிவிட்டாள் யாழினி. அதில் மென்மையாக புன்னகைத்தவன், ஷியோர், இப்போ தெரியுது உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி உன்னை நம்பி அவருடைய கம்பெனி பொறுப்பை கொடுத்தார் என்றவாறு அவளுடன் கை குலுக்கினான். யாழினி, என்ன சொல்றீங்க? அர்ஜுன், மேடம் டீலிங் எல்லாம் நல்லா பேசுறீங்களே, உங்களுடைய திறமையை பார்த்துதான் உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் போல இருக்கு. யாழினி, இன்னும் ஏகப்பட்ட திறமை எனக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா காட்டுறேன் என்று கூறி புன்னகைத்தாள். அப்பொழுதுதான் யாழினியின் கையில் தவழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தையை கவனித்த அர்ஜுன், இது யாரோட பேபி என்றான் கேள்வியாக. யாழினி, என்னுடைய பையன்தான். அர்ஜுன் அந்த குழந்தையை நோக்கி தன் கையை நீட்டியவாறு, மாமா கிட்ட வாங்க என்று அழைக்க, யாழினியின் மகன் கிருத்திகேஷ் தன் பொக்கை வாய் தெரியும்படி சிரித்துக்கொண்டு மாமா என்று மழலை மொழியில் அழைத்து கொண்டே அர்ஜுனிடம் தாவினான். அர்ஜுனுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. ஏதோ தன் சொந்த உடன் பிறந்த தங்கையின் மகனை கைகளில் ஏந்துவதைப் போல் அவ்வளவு அன்போடு வாங்கினான். யாழினி ஆச்சரியமாக, இவன் யார்கிட்டையும் போகவே மாட்டான்னா, உங்ககிட்ட தான் கூப்பிட்ட உடனேயே வந்திருக்கான். என் பொண்ணு தான் எல்லார்கிட்டையும் போவா, இவன் எங்க வீட்டில் இருப்பவங்களை தவிர வேற யார்கிட்டையும் போக மாட்டான். உங்ககிட்ட வந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்றால் மகிழ்ச்சியான குரலில். அர்ஜுன், மாமா கூப்பிட்டா வராமல் இருப்பானா? பார்த்த உடனேயே எப்படி ஒட்டிக்கிட்டான் பாரு உன் பையன், குட் பாய் என்று அவனின் கன்னத்தில் ஆசையாக இதழ்பதித்தான். அர்ஜுன், ஒரு நாள் பசங்களையும் உன் வீட்டுக்காரரையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வாமா என்று யாழினிக்கு அழைப்பு விடுத்தான். யாழினியின் கணவன் அபிமன்யுதான் என்பதை அறிந்திருந்தால் நிச்சயமாக அவளின் கணவரை அழைத்து கொண்டு வரும்படி அழைப்பு விடுத்திருக்க மாட்டான். யாழினி, கண்டிப்பா வரேன்னா, கொஞ்சம் ஒர்க் பிஸியா போயிட்டு இருக்கு, ஃப்ரீ ஆனதும் வரேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அர்ஜுனின் செல்போன் இசைக்க தொடங்கியது. அதை ஏற்று தன் காதில் வைத்தவனின் முகம், இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் குடிக்கொண்டிருந்த புன்னகை இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. மேலும் அவனது முகம் கோபத்தில் மிகவும் கடுமையாக மாறியது. வாட் ரபிஷ், யார் சொன்னது உங்களுக்கு இப்படியெல்லாம் என்று தான் இருக்கும் இடத்தை மறந்து கோபமாக கத்தினான். அதில் அவனின் கையில் இருந்த கிருத்திக் அழுகத் தொடங்கிவிட்டான். சற்று நிமிடங்களுக்குள்ளாக ஏற்பட்ட அர்ஜுனின் மாற்றத்தில் யாழினிக்கு பயம் தொற்றிக்கொண்டது. அபிமன்யுவும் இப்படித்தானே, நன்றாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஏன் என்றே தெரியாமல் திடீரென கோபம் வந்துவிடும். அர்ஜுன், ஐ வில் பி தேர் இன் 2 minutes, நான் வந்து பேசுகிறேன், நீங்க போனை வைங்க என்று கோபமாக அழைப்பை துண்டித்தவன் அப்பொழுதுதான் யாழினியை கவனித்தான். ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, அப்புறமா நாம பேசலாம், பாய் கிருத்திக் கண்ணா என்று குழந்தையின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை வைத்தவன் யாழினியிடம் கொடுத்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து பறந்து விட்டான். செல்லும் அர்ஜுனை பார்ப்பதற்கு அவனின் நடவடிக்கைகள் எல்லாம் யாழினிக்கு அபிமன்யுவை தான் நினைவில் கொண்டு வந்தது. என்ன, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே கோபக்காரங்களாவே இருக்காங்களே, அவர்தான் அப்படி இருக்கார் என்று பார்த்தா இந்த அண்ணாவுக்கும் இப்படி கோபம் வருது என்று எண்ணியவள் தன் வேலையை பார்க்க கடந்து சென்று விட்டாள். பிரியா ஆரியனிடம் வெகு நேரமாக ஏதோ ஒரு ஃபைலை புரட்டி கொண்டு சிரித்து பேசியபடி நின்றிருந்தாள். அதை பார்த்தபடி அமர்ந்திருந்த வர்ஷினிக்கு தான் பிபி எகிர தொடங்கியது. வர்ஷினி, அப்படி என்ன பேசுறாங்க 2 பேரும், ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது என்று எண்ணியபடி அவர்களின் அறையையே யாரும் அறியாத வண்ணம் நோட்டம் விட்டபடி தன் இருக்கையில் அமர்ந்து கணினியின் முன்பு மும்புறமாக வேலை செய்வது போல் பாவனை காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். வர்ஷினி இங்கே வேலைக்கு சேர்ந்து 2 நாட்கள் ஆகிறது. ஆரியனின் அறை கண்ணாடி தடுப்பு சுவர்களை கொண்டது. மேலும் உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்பது வெளியே கேட்காத அளவிற்கு சவுண்ட் ப்ரூஃப் உதவியுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவனின் அறைக்கு நேர் எதிரே வர்ஷினிக்கு இருக்கை ஒதுக்கியிருந்தனர். இது தற்செயலாக நடந்தது என்று வர்ஷினி நினைத்திருந்தாலும் இது அனைத்துமே ஆரியனின் கைவண்ணம் என்பது அவன் மட்டுமே அறிந்த உண்மை. வர்ஷினி நிமிடத்திற்கு ஒருமுறை ஆரியனின் அறையை யாரும் அறியாத வண்ணம் நோட்டம் விடுவதும் பிறகு புலம்பிக் கொண்டே வேலையை பார்ப்பதுமாக இருந்தாள். வர்ஷினியின் பின்னால் ஆரியன் சுற்றிய காலம் போய் இப்போது வர்ஷினி ஆரியனின் ஒற்றை பார்வைக்காக தவம் கிடக்கிறாள் என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் கணினியில் இருந்து தன் பார்வையை அகற்றியவள் ஆரியனின் அறையை பார்க்க அறை வெறுமையாக காட்சியளித்தது. அதில் வர்ஷினி பதட்டமாக அறையை சுற்றிலும் தன் பார்வையால் அலசி ஆராய தொடங்கினாள். ஆனால் இருவருமே அறைக்குள் இல்லை. அங்க என்ன பார்க்கிற என்று தன் பின்னால் கேட்ட ஆடவனின் குரலில் பதட்டமாக திரும்பி பார்த்தாள் வர்ஷினி. ஆரணிக்கு அர்ஜுனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையே இருக்கும் பிரச்சனை என்ன என்ற உண்மை தெரிய வருமா? ஆரியன் ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டத்தின் முடிவு என்ன? யாழினியின் கணவன் அபிமன்யுதான் என்று தெரிய வந்தால் அர்ஜுன் யாழினியுடனான உறவை தொடர்வானா? அத்தியாயம் 27. தனக்கு பின்னே கேட்ட ஆடவனின் குரலில் திடுக்கிட்டு திரும்பிய வர்ஷினி அரவிந்த் ஆரியனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் அவளின் கண்கள் நன்கு விரிந்து கொள்ள ஆரியன் மனதிற்குள் ஏற்கனவே முட்டக்கண்ணு,
அதை வச்சுக்கிட்டு எப்படி பாக்குறா பாரு என்று தனக்குள்ளேயே நகைத்தவன் வெளியே விரைப்பாக இருப்பது போல் தன் பேண்ட் பாக்கெட்டினுள் இரு பக்கமும் கையை விட்டபடி நின்றிருந்தான். வர்ஷினியோ மனதிற்குள், இன்டர்வியூ நடக்கும்பொழுது கூட நல்லா தானே பேசினா, இப்போ என்ன ஆச்சு இப்படி கடுன்னு இருக்கான் என்று எண்ணியபடி நின்று இருக்க ஆரியன், உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன காது கேட்காதா என்றான் அதிகார தோரணையில். வர்ஷினி, இல்ல சார் சும்மாதான் என்று இழுத்தாள். அதற்குள் அங்கே பணிபுரியும் சிலர் இவர்களை கவனிப்பதை உணர்ந்த ஆரியன், கம் டு மை ரூம் என்று விட்டு அவனின் அறையை நோக்கி விரைந்து விட்டான். வர்ஷினிக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்டர்வியூ நடக்கும் பொழுது கூட இந்த அளவிற்கு ஆரியன் கடுமையாக நடந்து கொள்ளவில்லையே. ஆனால் இங்கே வேலைக்கு சேர்ந்த தினம் முதல் தன்னை கண்டு கொள்ளாமல் ஏன் தனக்கு பாராமுகம் காட்டுகிறான் என்று புரியாமல் குழப்பத்துடனே ஆரியனின் அறை நோக்கி விரைந்தாள். அறை கதவை லேசாக தட்டிவிட்டு, மே ஐ கமின் சார் என்று அறைக்குள் நுழைய அனுமதி கேட்க, ஆரியன் தன் லேப்டாப்பில் எதையோ மும்முரமாக பார்த்தபடி எஸ் என்றான். உள்ளே சென்ற வர்ஷினிக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள். ஆரியன், வீட்ல மாப்பிள பாக்குறாங்க தானே என்றான் எடுத்த எடுப்பிலேயே. வர்ஷினி இவன் கேட்க வருவது புரியாமல் சார் என்று இழுக்க, ஆரியன் அவளின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தபடி, உங்களுக்கு வீட்ல அலைன்ஸ் பாக்குறாங்கன்னு தானே அன்னைக்கு என்கிட்ட இன்டர்வியூல சொன்னீங்க. வர்ஷினி, எஸ் எஸ் சார் என்றாள் தடுமாற்றத்துடன். ஆரியன், உங்களுக்கு தான் வெளியில் மாப்பிளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் எதுக்காக என்ன சைட் அடிக்கிறீங்க என்று நேரடியாக கேட்டான். இப்படி நேரடியாக ஆரியன் கேட்பான் என்று எதிர்பாராத வர்ஷினிக்கு ஒரு நிமிடத்தில் அங்கு நிற்கவே மூச்சு முட்டுவது போல் ஆகிவிட்டது. என்ன இவன் இப்படி வெளிப்படையாக கேட்கிறான் என்று எண்ணியவளுக்கு தன் முகத்தை எங்கே கொண்டு போய் மறைப்பது என்று தெரியவில்லை. மிகவும் சங்கடமாக நின்றிருந்தாள். வர்ஷினி நெளிந்து கொண்டு நிற்பதை பார்த்த ஆரியன், டோன்ட் டான்ஸ், அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வர்ஷினி, சார் நான் சும்மா தான் பார்த்தேன், நாட் இன்டென்ஷனல் என்றால் சமாளிக்கும் பொருட்டு. ஆரியன், ஓ ஐ சி, இன்டென்ஷன் இல்லாம தான் 17 டைம்ஸ் பார்த்துருக்கீங்களா என்று எண்ணிக்கையோடு சரியாக கூறினான். அதில் வர்ஷினிக்கு தான் விழி பிதுங்கி விட்டது. என்ன இவன் இப்படி கரெக்டா கேட்கறான், அப்போ நான் எத்தனை டைம்ஸ் பார்த்தேன்னு கவுண்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் போல இருக்கு. ஐயோ, இப்படி அவனுக்கே தெரிகிற மாதிரி அவனை பாப்ப என்று தனக்கு தானே திட்டியபடி நின்றிருந்தாள். ஆரியன் தன் சுழல் நாற்காலியை லேசாக சுழற்றியபடி, சொல்லுங்க மிஸ் வர்ஷினி, எதுக்காக உங்களுடைய பிளேஸிலிருந்து 17 டைம்ஸ் என்ன பார்த்தீங்க என்று மீண்டும் கேட்க, வர்ஷினி, சார் அது சும்மாதான் என்றவளுக்கு நன்றாக வசமாக மாட்டிய பிறகு என்ன கூறி சமாளிப்பது என்று புரியவில்லை. சட்டென்று நினைவு வந்தவளாக, சார் நான் பிரியா மேடமை தான் பார்த்தேன் என்றாள் சட்டென்று. ஆரியன் தன் அமர்ந்திருக்கும் நாற்காலியின் சுழற்சியை நிறுத்தியவன் அவனின் அறையை சுற்றியிருக்கும் கண்ணாடி தடுப்பு சுவர்களின் திரைச்சிலைகளை ஒரு பட்டனை அழுத்தி மூடச் செய்தான். வர்ஷினியை நோக்கி நடந்தவாறு, ஓ அப்போ நீங்க என்ன பார்க்கல, பிரியாவை தான் 17 டைம்ஸ் பார்த்திருக்கீங்க ரைட் என்றான். அவனுக்கும் தான் கூறுவது நிச்சயமாக பொய் என்று தெரிந்திருக்கும் என்று வர்ஷினிக்குமே புரிந்தது. இருந்தும் அதை ஒப்புக்கொள்ள முடியாமல் இப்படி கூறிவிட்டாள். ஆனால் ஆரியனை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஏனென்றே தெரியாமல் நாணம் மேலோங்க தரையை பார்த்தபடி நின்றிருந்தாள். வர்ஷினிக்கு அருகில் வந்தவன் அவளின் முகத்திற்கு அருகே சுடக்கிட அதில் வெடுக்கென்று நிமிர்ந்து ஆரியனை நோக்கினாள் வர்ஷினி. இருவரின் விழிகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னிக்கொள்ள நல்ல வேளையாக திரைச்சிலைகள் மூடியிருந்ததால் வெளியே வேலை செய்யும் யாருக்கும் இந்த காட்சி தெரியாமல் இருந்தது. ஆனால் யாருமே எதிர்பாராத வண்ணம் கதவை கூட தட்டாமல் சட்டென்று திறந்து கொண்டு அறையினுள் வந்து நின்றாள் அவள். அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தாள். இருவரும் அசைந்த பாடில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் தன் பொறுமையை இழந்தவள், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் என்று சற்று தன் குரலை உயர்த்தி கேட்டாள். அதில் தன் நிலை அடைந்த இருவரும் செய்வதறியாது விலகியபடி வெவ்வேறு புறம் செல்ல, யாழினி, என்ன மேடம் வேலைக்கு சேர்ந்த உடனேயே நல்லா வேலை பார்க்குறீங்க போல இருக்கு என்று வர்ஷினியை பார்த்து கிண்டலாக கேட்டாள். தன் நண்பியின் கிண்டலில் வர்ஷினியின் முகம் செவ்வண்ணம் பூசிக்கொள்ள அவளுக்கு பதிலளிக்காமல் அவசரமாக வெளியேறிவிட்டாள். ஆரியனோ தன் கையில் ஒரு ஃபைலை வைத்து புரட்டி கொண்டு நின்றிருந்தான். அவன் அருகில் சென்ற யாழினி, உங்க அண்ணன் உன்னை நம்பி கம்பெனி பொறுப்பை கொடுத்தா இப்படி பட்ட பகல்ல என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆரியன், நான் என்ன பண்ண, வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாழினி, நீ பார்த்த வேலையை தான் நானும் பார்த்தேனே, நான் நிக்கிறது கூட தெரியாம 2 பேரும் என்ன காரியம் செய்றீங்க? இதே வேற யாராவது வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆரியன், தப்பு ஒன்றும் எங்க மேல இல்ல, உன் மேலதான் தப்பு என்றான் மெதுவான குரலில். யாழினி, யாரு, நான் தப்பு பண்ணேனா? நான் என்ன பண்ண என்று கேள்வி எழுப்பினாள். ஆரியன், நீ வருவதற்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வந்திருக்கணும், நாங்க அலர்ட் ஆகியிருப்போம்ல. யாழினி, இது நல்ல கதையா இருக்கே, ஆபீஸில் எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்டா என்னையே நீ தப்பு சொல்றியா? இரு, உங்க அண்ணன் கிட்ட மாட்டி விடுறேன். அண்ணன் என்றதும் தன் கையில் இருந்த ஃபைலை கீழே நழுவ விட்டவன்,
அண்ணனா? இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அண்ணன் வரைக்கும் போய்கிட்டு? நமக்குள்ளேயே பேசி டீல் பண்ணிக்கலாமே என்றான் தன் 32 பற்களையும் காட்டிக்கொண்டு. யாழினி, ரொம்ப இழிக்காத. என்ன கரெக்ட் பண்ணிட்டியா? ஆரியன், எங்க இவ இன்னும் மாறவே இல்ல, சரியான சிடுமூஞ்சியாவே இருக்கா. இன்னைக்கு காலையிலிருந்து என்னை எத்தனை டைம் பார்த்தா தெரியுமா யாழினி? நான் கரெக்டா கண்டுபிடிச்சு நோட் பண்ணி அவளை கூப்பிட்டு கேட்டேன். யாழினி, அதுக்கு அவ என்ன சொன்னா? ஆரியன், அதை ஏன் கேட்குற யாழ்? எதுக்காக என்னை 17 டைம்ஸ் பார்த்தேன்னு கேட்டா, நான் உன்னை எங்க பார்த்தேன், பிரியாவை தான் பார்த்தேன்னு சொல்றா. யாழினி புரியாமல், பிரியாவா? ஆரியன், ஆமா, நானும் பிரியாவும் தான் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். யாழினியின் மனதிற்குள், ஓ, கதை அப்படி போகுதோ என்று எண்ணியவள், சரி விடு, நீ அவளை கண்டுக்காத மாதிரியே இரு. ஆரியன், நீ சொன்னியே என்றுதான் நானும் அவளை கண்டுக்காமலே இருந்தேன். ஆனா அவளும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாளே. இப்படியே போனா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? கடைசி வரைக்கும் நான் கண்ணு கழியாமல் தான் இருக்கணும் போல இருக்கு என்று புலம்பினான். யாழினி, டேய் லூசு, உனக்கு இன்னுமா புரியல? இதுக்கு முன்னாடி எல்லாம் அவ உன்னை இத்தனை டைம் பார்த்துருக்காளா? ஆரியன், இல்ல. யாழினி, ஆனா இன்னைக்கு மட்டும் எதுக்காக உன்னை 17 டைம்ஸ் பார்த்தா? ஆரியன், அவ என்ன எங்க பார்த்தா? அவதான் பிரியாவை பார்த்ததாக சொல்லிட்டாளே. யாழினி, அது பொய்ன்னு உனக்கு தெரியாதா? ஆரியன், தெரியும். ஆனா என்ன பண்றது? ஏன் பொய் சொல்றேன்னு அவகிட்ட சண்டையா போட முடியும்? யாழினி, அவகிட்ட நீ ஒன்றும் சண்டையெல்லாம் போட தேவையில்லை. ஆனா அவ உன்னதான் பாக்குறான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்போ அவ மனசுலயும் நீ தான் இருக்க. அது அவ சொல்லாமல் இருக்கா. நீயும் அவளை கண்டுக்காத மாதிரியே இரு. அவளே உன்னை லவ் பண்றேன்னு உன்கிட்ட வந்து சொல்லுவா. ஆரியன் கண்கள் மின்ன, நிஜமாவா சொல்ற? யாழினி, உனக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தல. ஆரியன், நான் என்ன பண்றது யாழினி? நானும் எவ்வளவோ ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா அவகிட்ட பேசும்போது என் மனசு அப்படியே அவ பக்கம் போயிடுது. யாழினி, போதும் போதும், ரொம்ப பண்ணாத. ஆரியன், உனக்கு பொறாம எங்க 2 பேரையும் பார்த்து. எங்க அண்ணன் உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டுக்கிறாரேன்னு. அவனின் வார்த்தையில் தன் தலையில் அடித்து கொண்ட யாழினி, கொடுமை கொடுமை, எனக்கு இதெல்லாம் தேவைதான். உனக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சே பாரு. சரி, இதெல்லாம் விடு, நான் வந்ததே வேற ஒரு விஷயத்த பத்தி பேசதான். ஆரியன், என்ன? யாழினி, நம்ம 2 பேரும் போய் ஆரணியை பார்த்துட்டு வரலாமா? ஆரியன் கோபமாக, எதுக்கு? இப்போ எதுக்காக நம்ம அவளை பார்க்கணும் என்றபடி தன் முகத்தை திருப்பினான். யாழினி, உங்க அண்ணன்கிட்ட கேட்க முடியாதுன்னு தான் உன்கிட்ட கேட்டேன் ஆரி. நீயும் இப்படி கோவப்பட்டால் எப்படி? ஆரியன், அவகிட்ட நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு? இப்போ நீ ஏன் அவளை பார்க்கணும்னு சொல்ற? யாழினி, அவளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு அவன் நாத்தனார் மட்டும் கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அதை சரி பண்ண நாமளும் ஹெல்ப் பண்ணலும்ல. ஆரியன், அவ உன்னை ஃப்ரெண்டா நினைச்சு அவள் லவ் பண்ணதை உன்கிட்ட ஷேர் பண்ணாளா? நீ மட்டும் எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? அவ பண்ண தப்ப அவளே சரி செய்வா, நீ விடு. யாழினி, ஆரி ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை என் கூட வா. அவளுக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் போனா அவ மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுவாள்ல. ஆரியன் ஆரணியை சந்திக்க சம்மதிப்பானா? அத்தியாயம் 28. ஆரியன், அண்ணாவுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. யாழினி, ஏன் இது வரைக்கும் உங்க அண்ணாவுக்கு தெரியாமல் நாம எந்த ஒரு வேலையும் செஞ்சது இல்லையா? அதில் ஒண்ணுதான் இதுவும். இதுவும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாமல் வழக்கம் போல மறைச்சிடலாம். ஆரியன், வர வர உனக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு யாழினி. ஆரம்பத்தில் எங்க அண்ணனை பார்த்தா எப்படி பம்புவ, இப்போ அவரையே தூக்கி சாப்பிட்டுடுவ போல இருக்கு என்றான் யாழினியை மெச்சும் பார்வை பார்த்தபடி. யாழினி, உண்மையை சொல்லு, உனக்கு ஆரணியை நினைச்சு வருத்தமா இல்லையா? ஆரியன், வருத்தமா தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? அவ லைஃப அவளே கெடுத்துக்கிட்டா. அவ மேரேஜ் பண்ணி இருக்கவன் ரொம்ப ரூடான ஆள் மாதிரி தெரிகிறான். அதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவசரப்பட்டுட்டாலோன்னு தோணுது. அட்லீஸ்ட் நம்ம கிட்டயாவது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல. யாழினி, அவ எந்த சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு முடிவை எடுத்தான்னு நமக்கு தெரியாதுல ஆரி. அவகிட்ட பேசினாதானே என்ன ஏதுன்னு தெரியும். என்ன விஷயம் என்று தெரியாமலே நமக்குள்ளேயே எதற்கு குழம்பணும்? ஆமா, அவ கல்யாணம் செய்திருக்கிறவர் ஒரு அண்ணனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாமே. உனக்கு அவரை பத்தி எதுவும் ஞாபகம் இல்லையா? ஆரியன், நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நானும் பல தடவை அவரை எங்க வீட்டுல பாத்திருக்கேன். அவரும் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 2 பேரும் ஏதோ எனிமி மாதிரி நடந்துக்கிறாங்க. சின்ன வயசுல எங்க அண்ணன் யார்கிட்டையும் பேச மாட்டான். உனக்கு தான் தெரியுமே, சிடுமூஞ்சி மாதிரி இருப்பான். ஆனா அர்ஜுன் அண்ணனை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருந்தான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாமா மச்சான்னு எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. ஆனா அர்ஜுன் அண்ணா கூட ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் அவனுக்கு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. யாழினி, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படியாவது சரி பண்ண ட்ரை பண்ணணும். அப்போதான் ஆரணியோடைய வாழ்க்கை செட்டில் ஆகும். ஆரியன், ஆமா யாழினி, நான் கூட இதை பத்தி யோசிச்சேன். அண்ணாவுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு நாம் அதை எப்படியாவது சரி பண்ணணும். யாழினி, அதுக்கு தான் உன்னை ஆரணியை பார்க்க போகலாம்னு கூப்பிடுறேன். ஒருவேளை அர்ஜுன் ஆரணி கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. ஆரியன், சரி வரேன். பட் அவகிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன். நீ தான் எல்லாமே கேட்கணும். நீ கூப்பிடுறதுக்காக மட்டும்தான் நான் உன் கூட வரேன். யாழினி, சரி சரி வா கிளம்பலாம் என்று அவனை இழுத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அபிமன்யு கூறியதை கேட்ட ஆரணி அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள்.
தன்னை சுற்றி நடக்கும் எதுவுமே அவளின் கண்ணில் படவில்லை. என்ன இது? இவர் கூறுவதெல்லாம் உண்மையா? கடவுளே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்து வைத்திருக்கிறேன் என்று எண்ணியவளுக்கு அடுத்து என்ன என்பதை விளங்கவில்லை. அவ்வளவுதான், தன் வாழ்க்கையே இருண்டு விட்டது. அவசரப்பட்டு நானே என் வாழ்க்கையை அழித்து விட்டேன். இனி எப்படி நான் அவனுடன் வாழ்வது என்று எண்ணியவளுக்கு அவள் கேட்ட செய்தியில் அவளின் மொத்த உடலுமே ஆட்டம் கண்டுவிட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு அபிமன்யு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆரணி? நீ யாரை விரும்புறேன்னு சொல்ற? என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு அர்ஜுனை தானே நீ விரும்புறேன்னு சொல்ற என்று கேள்வியாக கேட்டான். ஆரணி ஆமாம் என்று தலையசைக்க, அபிமன்யு, பட் நீ இப்போ யாரை கல்யாணம் செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா என்றான் சற்று குரலை உயர்த்தியபடி. ஆரணி அர்ஜுன் என்று கூறி முடிப்பதற்கு முன்பாக, அபிமன்யு, நீ இப்போ கல்யாணம் செய்திருக்கிறது அர்ஜுனே கிடையாது, ஆதித்யா தேவ் என்றான் அழுத்தமாக. ஆரணிக்கு தான் கேட்பதை சுத்தமாக நம்ப முடியவில்லை. அண்ணா, சும்மா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும், அவர் உங்க ஃப்ரெண்டு அர்ஜுன் தானே? நம்ம வீட்டுக்கு கூட சின்ன வயசுல நிறைய தடவை வந்திருக்கார், நான் பார்த்துருக்கேன் என்றால் நம்ப முடியாமல். மேலும் யார் அந்த ஆதித்யா தேவ் என்ற கேள்வியும் எழுந்தது. நான் சொல்றதை நீ நம்புறியோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் இதுதான் உண்மை. நீ கல்யாணம் செய்திருப்பது அர்ஜுனே கிடையாது. அவன் பெயர் ஆதித்யா, ஆதித்யா தேவ். அவ்வளவு ஏன், அர்ஜுன் இப்போ உயிரோடவே இல்லை என்னும் பொழுதே அபிமன்யுவின் தொண்டை அடைத்தது. அபிமன்யுவின் வார்த்தையில் ஆரணிக்கு உலகமே தலைகீழாக சுழல்வது போல் தோன்றியது. சிறு வயது முதல் ஒரு தலையாக காதலித்து எத்தனை ஆசைகள், எத்தனை கனவுகள் அவனின் மேல். எத்தனை நாட்கள் தூங்காமல் அவனை பற்றிய கனவுலகில் மிதந்து கொண்டிருந்திருக்கிறாள். இப்படி அனைத்துமே அவளின் கண் முன் பொய்த்து விட்டதே. மேலும் அர்ஜுன் என்று நம்பி வேறு யாரையோ திருமணம் செய்து இருக்கிறோமே என்று எண்ணும் பொழுதே ஆரணி முற்றிலுமாக உடைந்து விட்டாள். ஆரணி திக்கியபடி, அண்ணா, நீங்க சும்மா தானே சொல்றீங்க? அபிமன்யு, உன்கிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அன்னைக்கு அவனோட வீட்டில் வைத்தே இதை நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே அம்மா அப்பா எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க. இதுல இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா இனி உன்னோட லைஃப் என்ன ஆகும்னு அவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அதனால தான் நான் எதையுமே அப்போ சொல்லல. நானே உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். எதிர்பாராத விதமா இங்க உன்னை மீட் பண்ற மாதிரி ஆகிடுச்சு. நான் சொல்றது தயவு செஞ்சு இப்போவாவது நம்பு ஆரணி. அர்ஜுன் செத்துட்டான். அர்ஜுன் இப்ப உயிரோடவே இல்ல. இதான் உண்மை. இப்போ உன் கூட இருக்கிறது அர்ஜுன் இல்ல, அர்ஜுனோட அண்ணன் ஆதித்யா தேவ். ஆரணி நிலை தடுமாறி பொத்தென்று கடற்கரை மணலிலேயே அமர்ந்து விட்டாள். அடுத்து என்ன என்று ஒன்றும் புரியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நிற்போம் என்று ஒருபொழுதும் அவள் எண்ணியது கிடையாது. அவன் இவளின் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டான் என்று கூறும்பொழுது கூட அவனை எப்படியாவது கரம் பிடித்தாக வேண்டும். அவன் அர்ஜுன் என்ற எண்ணத்தில்தான் இத்தனையும் செய்தாள். ஆனால் இப்பொழுது அவன் அர்ஜுனே கிடையாது என்பதை இவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்படியென்றால் தன் வாழ்க்கை, அர்ஜுனின் மீதான தன்னுடைய காதல் என்று எண்ணியவளுக்கு அவ்வளவுதான். இனி உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற உண்மை அவளின் கண்முன்னே வந்து பூதாகரமாக மிரட்டியது. மேலும் அர்ஜுன் இப்பொழுது உயிருடனே இல்லை என்று அபிமன்யு கூறியதை கேட்டவளுக்கு இதயம் சுக்குநூறாக உடைந்தது போல் ஆகிவிட்டது. கண்களில் ஊற்றெடுத்த கண்ணீருடன், ஆரணி, அண்ணா, அப்போ அர்ஜுன் இல்லையா என்றால் துக்கம் தொண்டையை அடைத்த குரலில். அபிமன்யுவிற்கு யாழ்னியை இப்படி பார்க்க பாவமாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது? நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். அவளின் வாழ்க்கையை அவளை பெரும் சிக்கலில் இழுத்துவிட்டு இருக்கிறாள். அதை எப்படி சரி செய்வது என்று அபிமன்யுவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவளை திட்டவும் முடியவில்லை. அபிமன்யு ஆரணியின் அருகில் அமர்ந்தபடி அவளின் தலையை கோதியவன், உன் மனசுல இருக்கிற எண்ணத்தை பத்தி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்போவே உன்கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அர்ஜுன் இஸ் நோ மோர். உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சாலும் சொல்லாமல் இனிமே மறைக்கவும் முடியாது. உன் லைஃப் இப்போ பெரிய கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ தான் இப்படி ஒரு சிக்கல்ல உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டு இருக்க. அந்த ஆதித்யா தேவ் கிட்ட இருந்து உன் லைஃபை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹீ இஸ் அ கேங்ஸ்டர். பெரிய லெவல்ல இல்லீகல் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லா கண்ட்ரீஸ்லயும் இல்லீகல் பிசினஸ் செய்யறவங்க கூட இவனுக்கு தொடர்பு இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இன் மெனி கண்ட்ரீஸ். பட் இவன் தான் ஆதித்யா தேவ் என்று ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் இத்தனை வருஷமா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அபிமன்யு அவன் பாட்டிற்கு ஆதித்யா தேவ் பற்றி ஆரணியிடம் கூறிக்கொண்டிருக்க, ஆனால் அவளோ அர்ஜுன் இல்லை என்பதிலேயே நின்றுவிட்டாள். அவளின் மனதிற்குள் அர்ஜுன் எங்கே, அர்ஜுனுக்கு என்ன ஆனது என்ற கேள்வியே மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆரணி, அண்ணா, அர்ஜுன் என்றாள் கேள்வியாக. அபிமன்யு, எல்லாம் உனக்கு நான் விளக்கமா சொல்றேன் ஆரணி, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா. அவன் கூட நீ இருக்கிறது உனக்கு தான் டேஞ்சர் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆரணியின் கன்னத்தில் பலார் என்ற சத்தத்துடன் அறை விழுந்தது. ஆரணி அபிமன்யு இருவருமே யார் என்று அதிர்ந்து போய் பார்க்க அர்ஜுன் தேவ்தான் அங்கே ருத்ரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தான். அர்ஜுன், ஏ இடியட், சாகிறதுனா எங்கேயாவது பிரைவேட் பிளேஸ்ல போய் செத்து தொலைய வேண்டியது தானே, எதுக்கு நீ இப்படி பப்ளிக் பிளேஸ்க்கு வந்து என் உயிரை வாங்குற என்று திட்ட அபிமன்யு, ஹவு டேர் யூ, என் தங்கச்சி மேல நீ எப்படிடா கை வைக்கலாம் என்று கோபமாக எழுந்தான். அர்ஜுன்
அதெல்லாம் நான் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்போ எனக்கு அவ சொந்தமானவ. அவ மூச்சு விடணும்னா கூட என்கிட்ட கேட்டுட்டு தான் விடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை கேட்டு நீ இங்க வந்த என்றான் ஆரணியை பார்த்து கேள்வியாக. ஆரணியின் கண்களில் அர்ஜுனை பார்க்கும் பொழுதெல்லாம் எழும் காதல் உணர்வு இப்பொழுது எழவில்லை. ஏதோ இனம் புரியாத ஒரு பயம்தான் தோன்றியது. அர்ஜுன், சொல்லுடி, உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்காக இங்க வந்த? என்ன சூசைட் பண்ணிக்க போறியா? நீ என்ன கருமமோ பண்ணி தொலை. ஆனா எதுக்காக இப்படி பப்ளிக் பிளேஸ்ல வந்து என் உயிரை வாங்குற? வீட்லயே ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து தொலைய வேண்டியது தானே என்று ஆரணியை சாடினான். அர்ஜுனுக்கு அபிமன்யுவின் பதில் என்னவாக இருக்கும்? ஆரணி அபிமன்யுவுடன் செல்வாளா? அத்தியாயம் 29. அர்ஜுன் ஆரணியை கோபமாக திட்டிக் கொண்டிருக்க ஆரணியோ எதையும் காதில் வாங்கும் நிலையில் இல்லை. ஏதோ பித்து பிடித்தவள் போல் அர்ஜுனையே வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள். அபிமன்யு கோபமாக, சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கல்யாணம் பண்ணதால் நீ என் தங்கச்சியை எப்படி வேணும்னாலும் ஆட்டி வைக்கலாம்னு நினைக்காத. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா கேட்க நாங்க எல்லாருமே இருக்கோம். அர்ஜுன் அபிமன்யுவை ஏளனமாக பார்த்தவன், அப்படியா? உன் தங்கச்சியை நான் லவ் பண்ணி ஏமாத்தி அவளை பிரெக்னன்ட் ஆக்கி இருக்கேன். அதுவே உனக்கு தெரியாது. நீ உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த போறியா? அபிமன்யு கோபத்தில் கைகளை இருக்க மூடினான். வேறு என்ன செய்ய முடியும்? இந்த விஷயத்தில் இவனின் தங்கையின் மீதுதான் பெரும் தவறு இருக்கிறதல்லவா? இங்க பாரு, அவ சின்ன பொண்ணு, தெரியாம தப்பு செஞ்சுட்டா. அதுக்காக அவளுடைய வாழ்க்கை உன் கூட சேர்ந்து வீணாகிறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றான் கோபமாக. அர்ஜுன், என்னடா பண்ணுவ? அபிமன்யு, இந்த விஷயத்துல தப்பு மொத்தமும் என் தங்கச்சி மேலதான் இருக்கு. அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். அதுக்காக நீ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை என் தங்கச்சியை வச்சு தீர்த்துக்கலாம்னு நினைச்சுக்காத. அர்ஜுன் அபிமன்யுவை பார்த்து ஏளனமாக சிரித்தவன், என்ன தங்கச்சி தங்கச்சின்னு ரொம்ப பாசமலர் படம் ஓட்டுற? உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்யற நம்பிக்கை துரோகி தானே நீ? உன் கூட உன் தங்கச்சி இருக்கிறத விட என் கூட அவ இருக்கிறதே மச் பெட்டர். அபிமன்யு, யார நம்பிக்கை துரோகின்னு சொல்ற? நீ தாண்டா நம்பிக்கை துரோகி என்று பதிலுக்கு எகிரினான். அர்ஜுன் தன் காதினுள் தன்னுடைய வலது கையின் ஆள்காட்டி விரலை விட்டு லேசாக ஆட்டியபடி, இப்போ எதுக்கு கத்தற? உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு இப்போ டைம் இல்ல, மூவ் என்றவன் அங்கே இன்னும் அதிர்ச்சி மாறாத முகத்தோடு நின்றிருக்கும் ஆரணியின் கையை பிடித்து இழுக்க முற்பட்டான். அதற்குள் அபிமன்யு, கையை எடுற அவ மேல இருந்து. அவ இனி உன் கூட எங்கேயும் வரமாட்டா. அவ எங்க கூட தான் இருப்பா. சீக்கிரமே உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். அதில் சைன் பண்ணி அனுப்புற வழியை பாரு. தேவையில்லாம பிரச்சனை செய்யணும்னு நினைக்காத. அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்றான் தன் ஒற்றை புருவத்தை ஏற்றியபடி. அதற்குள் எதிர்பாராத விதமாக 2-3 பேர் கையில் கேமராவுடன் இவர்களை சுற்றி வளைத்து விட அபிமன்யு புதியவர்களை புரியாமல் பார்த்தான். அர்ஜுன், போதுமா? உங்க எல்லாருடைய டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சா? இவங்க அண்ணனை மீட் பண்றதுக்காக தான் எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமா இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அது தெரியாம நான் இவளை கொடுமை பண்றேன், இவ சூசைட் பண்ணிக்க வந்திருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களே. உங்களுக்கெல்லாம் ஹாட் நியூஸ் வேண்டும் என்பதற்காக புதுசா நீங்களே எதையாவது கிரியேட் பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு தடவை எனக்கு இப்படி எந்த ஒரு ஃபோன் காலோ மெசேஜோ வரக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் இது மட்டும் தான் வேலை. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு பல வேலைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி தேவையில்லாத வேலையை பார்க்க எல்லாம் எனக்கு டைம் இல்ல என்றான் எச்சரிக்கும் தோணையில். அதில் தன் கையில் கேமராவை ஏந்தி இருந்தவன், சாரி சார், இவங்க ரொம்ப அப்செட்டா பீச் பக்கம் வரவும் ஏதோ ப்ராப்ளம்னு தான் நாங்க இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம். அதுவும் ரீசெண்டா தான் உங்களுக்கு இவங்களோட பிடிக்காமல் மேரேஜ் ஆச்சு என்று இழுத்தான். அர்ஜுன், ஷட் அப். என்னுடைய பர்சனல் லைஃப் மொத்தத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணுமா உனக்கு என்றான் கர்ஜனையாக. அதில் அவன், சச்ச, அப்படியெல்லாம் இல்ல சார். அர்ஜுன், அப்புறம் எதுக்கு எங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. அபிமன்யு, லுக், இது எங்களுடைய பிரைவேட் பிளேஸ். இதுக்குள்ள நீங்க எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம்? புதியவன், சாரி சார். அபிமன்யு, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். என் தங்கச்சியை இனிமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவள் லைஃப்ல நிறைய எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடந்துருச்சு. அதுக்காக திரும்ப ஏதாவது நடக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க என்றான் எச்சரிக்கையோடு. வந்தவர்கள் இவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு கிளம்பிவிட அர்ஜுன், நீ பொறுமையா டைவர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணி அனுப்பு. டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் இவன் என் வைஃப் தானே, என் கூட தான் இருப்பா என்று திட்டவட்டமாக கூறியவன் ஆரணியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். அபிமன்யுவாலும் தடுக்க முடியவில்லை. இப்பொழுது தடுத்தால் இதையும் ஒரு ஃபிளாஷ் நியூஸாக ஆக்கிவிடுவார்கள் என்று கோபமாக அமைதி காத்தான். கோபமாக வண்டியை தன் வீடு நோக்கி செலுத்திய அர்ஜுன் வீடு வந்து சேர்ந்ததும் ஆரணியிடம், இங்க பாரு என்று அழைக்க அவளிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை. ஏதோ பித்து பிடித்தவள் போல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளின் முகத்தை தன்னை நோக்கி கோபமாக திருப்பியவன், லுக், திரும்ப இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா செய்யாத. நீ செய்யறதுக்கெல்லாம் என்னால் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இறங்கு. ஆரணியின் கண்களிலும் முகத்திலும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. உணர்ச்சிகள் அற்ற முகத்தோடு வண்டியில் இருந்து இறங்கியவள் மிகவும் கடினப்பட்டு ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்து அவளின் அறையை அடைந்தாள். அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றியவளுக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தவள்
தன் கரங்களுக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டு தன்னால் முடிந்த மட்டும் சத்தமாக கத்தி அழுகத் தொடங்கிவிட்டாள். இவளின் அழுகுரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. எதை நினைத்து வேதனை கொள்வது? அர்ஜுன் என்று எண்ணி அவனின் அண்ணனை திருமணம் செய்து இருப்பதை நினைத்து வருந்துவதா, அல்லது அர்ஜுன் இந்த உலகிலேயே இல்லை என்பதை நினைத்து வருந்துவதா என்று எண்ணியவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அழுது அழுது ஓய்ந்து போனவள் விம்மலுடன் அப்படியே தரையில் துவண்டு போய் சரிந்து விட்டாள். தன்னை சுற்றி கேட்கும் எந்த ஒரு ஓசையும் அவளின் காதில் விழவில்லை. அவளின் அண்ணன் கூறிய அர்ஜுன் இஸ் நோ மோர் என்ற வாக்கியமே அசரீரியாய் எங்கும் எதிரொலித்தது. அன்னபூரணி, அம்மா, அங்க என்னத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? செந்தாமரை, பூரணி, அந்த பொண்ணு அழுது போல இருக்குடி, சத்தம் கேட்டுச்சு. அன்னபூரணி, பொய் சொல்லி என் தம்பியுடைய வாழ்க்கையை அழிச்சால, காலம் புறா இனி அழுதுதான் ஆகணும். செந்தாமரை, என்ன பூரணி இப்படியெல்லாம் பேசுற? அன்னபூரணி, வேற எப்படி பேசணும்னு சொல்ற நீ? இப்போ என்ன, அவளை தூக்கி இடுப்புல உட்கார வச்சு சமாதானம் செய்ய சொல்றியா? போமா, போய் வேலையை பார், அவ அழுதால் நமக்கு என்ன என்று சிடுசிடுத்து விட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். ஆனால் செந்தாமரைக்கோ மனம் கேட்கவே இல்லை. கதவி தட்டி கூப்பிடலாமா? ஏன் அந்த பொண்ணு திடீர்னு இப்படி அழுதுன்னு தெரியலையே. ஒருவேளை அர்ஜுன் ஏதாவது திட்டியிருப்பானோ என்று பலவாறு சிந்தித்தவாறு அந்த அறை வாசலிலேயே நின்றிருந்தார். அர்ஜுன், என்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிறீங்க என்று செந்தாமரைக்கு பின் நின்றபடி கேட்க, சட்டென்று அர்ஜுனின் குரல் கேட்கவும் திடுக்கிட்டு திரும்பிய செந்தாமரை என்ன கூறுவது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் திகைத்தவர், அது ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான் என்று சமாளிக்க முயற்சி செய்தார். தன் தாயின் முகத்தை வைத்தே அவரின் எண்ண ஓட்டத்தை கணிக்கும் அர்ஜுனின் பார்வையில் இருந்து செந்தாமரையால் தப்ப முடியுமா? அர்ஜுன், இப்படி பொய் சொல்லி மறைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்றான் தன் கம்பீர குரலில். செந்தாமரை மெதுவான குரலில், அர்ஜுன், அது அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா. இப்போ எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியா இருக்கு, அதான் என்று இழுத்தார். அர்ஜுன், அப்போ அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா என்றவனின் வார்த்தையில் திடுக்கிட்டு விழித்த செந்தாமரை அதிர்ச்சியாக அர்ஜுன் என்றார். அர்ஜுன், என்னம்மா, எதுக்கு இப்போ இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அவ அழுதா என்ன இப்போ? இவனிடம் பேசி புரிய வைக்க முடியாது என்று எண்ணிய செந்தாமரை அமைதியாகிவிட்டார். அன்று நாள் முழுவதும் ஆரணி அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. யாரும் அதை கண்டு கொள்வதாகவும் இல்லை. ஆனால் செந்தாமரைக்கு மட்டும்தான் மனம் பதைப்பாக இருந்தது. மறுநாள் விடியலும் வந்துவிட்டது. இன்னமும் ஆரணியின் அறை கதவு திறக்கப்படாமல் இருக்கவும் செந்தாமரையால் இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. செந்தாமரை, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கதவையும் திறக்க மாட்டேங்குது, சத்தத்தையும் காணும். ஒருவேளை அர்ஜுன் சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டாளா என்று எண்ணியவருக்கு பதட்டத்தில் வியர்க்க தொடங்கிவிட்டது. அப்பொழுது அலுவலகம் செல்ல தயாராகி கீழே வந்த அர்ஜுனை பார்த்த செந்தாமரை அவனிடம் ஓடிச் சென்று, அர்ஜுன், இன்னும் அந்த பொண்ணு கதவையே திறக்கல, என்னன்னு பாருப்பா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அதற்கு அர்ஜுன் பதில் கூறுவதற்கு முன்னதாகவே, அன்னபூரணி, ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? அவளே வருவா, அவளுக்கு என்ன ஆனா நமக்கு என்ன என்றாள் விட்டேற்றியாக. செந்தாமரை, இப்படியெல்லாம் பேசாத பூரணி, என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, உன் தம்பி மனைவி, எப்படியோ போகட்டும்னு எப்படி விட முடியும்? அர்ஜுன் தன் தாய்க்காக மனம் இறங்கி வருவானா? ஆரணி மணந்திருப்பது அர்ஜுனையா அல்லது ஆதித்யாவையா? அத்தியாயம் 30. அர்ஜுனுக்கும் நேற்று முதல் ஆரணியின் முகம் சரியில்லாதது நினைவில் வந்தது. அன்னபூரணியின் வார்த்தைகளை எல்லாம் காதில் வாங்காதவன் நேராக சென்று ஆரணியின் அறை கதவை திறக்க முயற்சி செய்தான். ஆனால் அது உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்ததால் திறக்க முடியாமல் போனது. செந்தாமரையும் பதட்டமாக அர்ஜுனின் அருகில் வந்து நிற்க, அன்னபூரணியோ இதெல்லாம் தேவையா என்னும் வகையில் பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் தன் பலம் கொண்டு அந்த அறை கதவை தள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். 3-4 முறை முயற்சி செய்தும் திறக்க முடியாமல் போகவே தன் முழு பலத்தையும் கொண்டு இறுதியாக ஒரு முறை வேகமாக முயற்சி செய்தான். அதில் அந்த தாழ்பால் உடைந்து போக கதவு பட்டென்று திறந்து கொண்டது. செந்தாமரை அவசரமாக உள்ளே நுழைந்தவர் கட்டிலில் பார்க்க அதுவோ வெறுமையாக காட்சியளித்தது. பிறகு அந்த அறை முழுவதும் தன் கண்களால் அலசி ஆராய்ந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த அர்ஜுனும் கட்டிலில் அவளை காணாமல் போகவே அறை முழுவதும் தேடினான். கதவின் அருகிலேயே துவண்டு போய் கிடந்தாள் ஆரணி. அதை பார்த்த செந்தாமரை, அச்சச்சோ கடவுளே, என்ன இது, இந்த பொண்ணு இப்படி கிடக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே என்று கூறிக்கொண்டே ஆரணியின் அருகில் ஓடியவர் அவளின் தலையை தன் மடியில் ஏந்தினார். மேலும் அவளின் கன்னத்தில் தட்டியவாறு, இங்க பாருமா ஆரணி, இங்க பாரு, என்னாச்சு உனக்கு என்று பதட்டமாக எழுப்ப முயற்சி செய்தார். அர்ஜுனை நிமிர்ந்து பார்த்து, அர்ஜுன், இந்த பொண்ணு என்ன இப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, சீக்கிரமா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகலாம். அர்ஜுன் எந்த ஒரு பதட்டத்தையும் தன் முகத்தில் காட்டாதவன் வேக எட்டுகளால் ஆரணியின் அருகில் வந்தான். அவளின் கையை பிடித்து பார்த்தவன் ஒரு நொடியும் தாமதிக்காது அவளை தன் கரங்களில் ஏந்தினான். புயல் என விரைந்து காரின் பின் சீட்டில் ஆரணியை கிடத்தியவன் தன் தாயையும் உடன் அமரச் செய்து மருத்துவமனை நோக்கி விரைந்தான். சில பரிசோதனைகளுக்கு பிறகு வெளியே வந்தார் மருத்துவர். அவரை பார்ப்பதற்கு 50களை கடந்தவர் என்பது தெளிவாக தெரிந்தது. மருத்துவர்,
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க போல இருக்கு, அதான் மயங்கி இருக்காங்க. நேத்து ஏதாவது சாப்பிட்டாங்களா என்று அர்ஜுனிடம் கேள்வியாக கேட்டார். அவனோ தெரியாது என்றான் விட்டேற்றியாக. மருத்துவர் அர்ஜுனை விசித்திரமாக பார்த்தவர். நீங்க யார் அவங்களுக்கு? அர்ஜுன் தன் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு ஹஸ்பண்ட். மருத்துவர் என்ன இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க நீங்க? வீட்ல ஒரு வைஃப் சாப்பிட்டாங்களா இல்லையா என்று கூட கவனிக்க மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் கல்யாணம்? ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது, அதோட அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. உங்க வைஃபை நீங்க தான் சார் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவங்க சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா இதெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. ஐ திங்க் நேற்று ஃபுல்லா அவங்க எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க எதையோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ஸ் போட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். இனிமேலாவது கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. கல்யாணம் செஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல சார், ஹஸ்பண்டுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சு நடந்துக்கோங்க என்று கோபமாக கூறியவர். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? வீட்ல பொண்டாட்டி சாப்பிட்டாளா இருக்காளா இல்லையா என்று கூட பாக்குறது கிடையாது என்று புலம்பிக் கொண்டே சென்றார். அதில் அர்ஜுனிற்கு கோபம் சர்ரென்று ஏறியது. அர்ஜுன் மனதிற்குள் இதெல்லாம் எனக்கு தேவைதான், எப்படியோ போகட்டும்னு விடாம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன்ல, அதான் இப்படி வரவன் போறவன் எல்லாம் கேள்வி கேட்கறான். எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டியது தானே, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டியது என்று ஆரணியை கோபமாக திட்டியபடி நின்றிருந்தான். செந்தாமரை எப்படியும் இப்பொழுது அர்ஜுன் கோபமாக தான் இருப்பான் என்பதை உணர்ந்தவர் அவன் அருகில் சென்று பேசவே பயந்தவராக நின்றிருந்தார். சற்று நேரத்தில் வெளியே வந்த செவிலியர், அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, நீங்க உள்ள போய் பாருங்க என்றதும் அந்த அறையினுள் வேகமாக நுழைந்தார் செந்தாமரை. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நேத்துல இருந்து உன்னுடைய ரூம் கதவு சாத்தியதான் இருந்துச்சு, நான் வந்து வந்து பார்த்துட்டு தான் போனேன். ஏன் இப்படி எல்லாம் செய்யற? இப்ப பாரு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இதெல்லாம் தேவையா என்று வருத்தமாக கேட்டார். ஆரணிக்கு செந்தாமரையின் வருத்தத்தை பார்க்கும் பொழுது அவள் கடினப்பட்டு அடக்கி வைத்திருக்கும் அழுகை மீண்டும் வெடித்து கிளம்புவது போல் தோன்றியது. அதை செய்ய விடாமல் அர்ஜுன் செந்தாமரையின் அருகில் வந்து நின்றான். அவனை பார்த்ததும் ஆரணியின் கவனம் மீண்டும் வேறு புறம் சென்று விட்டது. அர்ஜுன் கோபமாக, உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பியா? ஒழுங்கா சாப்பிட்டு தொலைய வேண்டியது தானே, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற என்று சரமாரியாக திட்டத் தொடங்கினான். செந்தாமரை, அர்ஜுன், அந்த பொண்ணு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இப்போ போய் இப்படியெல்லாம் பேசுறியே, கொஞ்சம் அமைதியா இரு. அர்ஜுன், நீங்க சும்மா இருங்கம்மா. இவ என்ன குழந்தையா நாம இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பாடு விட்ட? அந்த டாக்டர் என்னை எப்படி எல்லாம் பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்க தானே? இவ சாப்பிட்டாளா தூங்குறாளா என்ன பண்றான்னு பாக்குறது தான் என்னுடைய டியூட்டியா? எனக்கு வேற வேலை இல்ல என்று சிடுசிடுத்தான். செந்தாமரை, சரி அர்ஜுன், நீ கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணு. அர்ஜுன், நீங்க இங்க நின்னுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்களும் வெளியில் வந்து உட்காருங்க என்று தன் தாயையும் அழைத்தான். செந்தாமரை, நான் இதோ வரேன் அர்ஜுன், நீ போ என்று விட்டு ஆரணியின் புறம் திரும்ப ஆரணி மெதுவான குரலில், உங்களுக்கு ட்வின்ஸா என்று கேட்டாள். செந்தாமரை, ஆமாமா என்று கூற ஆரணியின் வார்த்தைகள் தன் காதில் விழுந்ததும் அப்படியே சிலை என ஒரு நிமிடம் நின்று விட்டான் அர்ஜுன். மனதிற்குள் இவ எதுக்கு இதெல்லாம் கேட்கிறா என்ற கேள்வியும் எழுந்தது. செந்தாமரை ஆரணியை புரியாமல் பார்த்தவர், இப்போ எதுக்குமா இதெல்லாம் கேட்கிற? ஆரணி, ஆண்டி, உங்களுக்கு ட்வின் பாய்ஸா என்று மீண்டும் கேட்டாள். அவளின் கண்களில் அவ்வளவு எதிர்பார்ப்பு தெரிந்தது. அதை உணர்ந்த செந்தாமரை, முதல்ல அன்னபூரணி, அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க பிறந்துச்சு, 2மே ஆண் குழந்தைங்க தான். அவரின் வார்த்தையில் ஆரணியின் முகம் இருண்டு விட்டது. ஆரணி, அப்போ அர்ஜுன் என்று எதையோ கேட்க வாயெடுக்க அர்ஜுன், மாம், இப்போ நீங்க வரீங்களா இல்லையா என்றான் கட்டளை போல். அதில் செந்தாமரை, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுமா, நான் வந்துடுறேன் என்று விட்டு அர்ஜுனுடன் வெளியேறிவிட்டாள். அர்ஜுனுக்கு ஆரணியின் கேள்வியில் எதுவோ சரியில்லை என்று தோன்றியது. இவ ஏன் திடீர்னு இதையெல்லாம் கேட்கிறா? யார் இவகிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. நேத்து அந்த அபிமன்யுவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. அப்போ அவன் தான் எதையோ சொல்லியிருக்கான். எதுவா இருந்தா நமக்கு என்ன, வாட் எவர். பிறகு ட்ரிப்ஸ் ஏறி முடிந்ததும் ஆரணியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். செந்தாமரை ஆரணியின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தார். அவளின் முகத்தில் முன்பு இருந்த பொலிவு இப்பொழுது இல்லை. அர்ஜுன் கோபமாக இருக்கும் பொழுது கூட இவள் இவ்வளவு வருத்தமாக இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று என்று புரியாமல் பார்த்தார். அர்ஜுனுடைய பார்வையுமே அவ்வப்பொழுது ஆரணியின் மீது யாரும் அறியாத வண்ணம் படிந்து மீண்டது. வீட்டினுள் நுழைந்ததுமே ஆரணி அவளின் அறைக்குள் செல்ல முற்பட, அர்ஜுன், ஒரு நிமிஷம் என்றான் தன் கம்பீர குரலில். அதில் ஆரணியின் கால்கள் அறை வாயிலிலேயே நின்றுவிட திரும்பி என்ன என்பது போல் பார்த்தாள். இனிமே நீ அந்த ரூம்ல ஸ்டே பண்ண வேண்டாம் என்றவனை ஆரணி புரியாமல் பார்க்க, அன்னபூரணி, சரியா சொன்ன அர்ஜுன், இவளை பாத்துக்கிறது தான் நம்ம வேலையா? ஏதாவது செஞ்சுட்டு செத்து போயிட்டானா யார் அப்புறம் பதில் சொல்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடு. செந்தாமரை, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு பூரணி என்று அன்னபூரணியிடம் கூறியவர் அர்ஜுனிடம்,
என்னாச்சுப்பா, ஏன் இந்த பொண்ணு ரூமுக்கு போக வேண்டாம்னு சொல்ற? அர்ஜுன் தன் தாயிடம், மாம், அவளை என்னுடைய ரூம்ல ஸ்டே பண்ண சொல்லுங்க. இனிமே அவ இந்த ரூம்ல ஸ்டே பண்ண வேண்டாம். அந்த டாக்டர் என்ன சொன்னார்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. ஹஸ்பண்டா இவளை பாத்துக்க வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னார். சோ இனிமே நானே பாத்துக்கிறேன் என்றான் தன் பற்களை கடித்து கொண்டு. உடனே ஆரணி, தேவையில்லை, நான் இந்த ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன் ஆண்டி என்றாள் சட்டென்று. இதுவே பழைய ஆரணியாக இருந்திருந்தால் அர்ஜுன் இப்படி கூறியதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து இருப்பாள். ஆனால் இப்பொழுது இருக்கும் ஆரணி முற்றிலுமாக வேறொருத்தி. தான் செய்த பிழையை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாள். அர்ஜுன் இந்த உலகத்தில் இல்லை என்பது முன்னதாகவே தெரிந்திருந்தால் அவனின் நினைவுகளோடு தன் வாழ்க்கையை கடத்தியிருப்பாள். ஆனால் இப்பொழுது அதற்கும் வழி இல்லாமல் போனது. தானே ஒரு பொய்யை சொல்லி இவனின் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிறோம். இப்பொழுது எப்படி இதிலிருந்து வெளியேறுவது என்று அவளுக்கு புரியவில்லை. இந்நிலையில் இவனுடன் ஒரே அறையில் தங்க வேண்டும் என்பதெல்லாம் ஆரணியால் சற்று முடியாத காரியம் என்றுதான் தோன்றியது. அர்ஜுன், உன்கிட்ட இப்ப யாரும் பர்மிஷன் கேட்கல. டூ வாட் ஐ சே. நீ எங்க தங்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் செய் என்றவன் கோபமாக வெளியே கிளம்பி விட்டான். இனி ஆரணியின் நிலை என்ன? தன்னுடன் இருப்பவனையே தன் கணவனாக ஏற்றுக்கொள்வாளா அல்லது அர்ஜுனின் நினைவிலேயே தன் காலத்தை கழிப்பாளா?